முதலாவதாக கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த நுவரெலியா சில்மியாபுர ஜமாலியா மதரசால மாணவர் ஒருவர் மரணித்து இருப்பதாக ஒரு செய்தி பரப்பப்பட்டு, அந்த செய்தியில் அந்த மாணவனுடைய மரணம் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. அது உண்மையிலே அந்த மாணவன் தற்கொலை செய்து கொண்டானா அல்லது யாரோ ஒருவர் கொலை செய்துவிட்டு அந்த மாணவனை தற்கொலை செய்ததாக ஒரு நிலையை சித்தரிக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் கடந்த நவம்பர் மாதம் 3ஆம் திகதி தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. என்ன, ஜமாலியா மதரசா நுவரெலியா மாவட்டத்துல சில்மியாபுர் என்ற பகுதியில ஒரு அரபு மதரசா நடைபெற்று வருகிறது. அந்த மதரசாவை சேர்ந்த ஹிஃபுல் பிரிவை சேர்ந்த மாணவன் MAM சஹதி என்பவர் தற்கொலை செய்து கொண்டதாக ஒரு செய்தி பரப்பப்பட்டு வந்தது. அதற்கு பிறகு அந்த மாணவன் சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள், அந்த மாணவர் சம்பந்தப்பட்ட ஊர்வாசிகள் இந்த தற்கொலை என்று இவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி தவறான ஒரு செய்தி, இப்படி தற்கொலை நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை, இது ஒரு கொலையாக இருப்பதற்கான நியாயமான சந்தேகங்கள் இருக்கின்றன என்று சொல்லி பலவிதமான சந்தேகங்களை கிளப்பி எடுத்திருக்கிறார்கள். அப்ப இந்த மதரசா தரப்புல இருந்து என்ன பதில் சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த குறித்த மாணவன் சஹதி அவர்கள் சரியாக விடிய காலம் ஒரு 4 மணி துவக்கம் 5:30 மணி வரை அவர் பாத்ரூமுக்குள்ள போனவரு, கடைசி வர காட்டிலும் அவர் வெளியே வரல. அவர் வெளியே வராம இருந்ததை தேடி பார்க்கிற நேரத்துல அவர் தற்கொலை செய்து கொண்டிருந்த அந்த காட்சி நாம் காணுகிறோம் என்று சொல்லி மதரசா தரப்புல இருந்து ஒரு செய்தியை சொல்றாங்க. அது பாத்ரூம்ல தற்கொலை செஞ்சாரா, டாய்லெட்ல தற்கொலை செஞ்சு கொண்டாராண்டு பலதரப்பட்ட முரண்பட்ட தகவல்களும் வெளியாகி கொண்டு இருக்கிறது. அதற்கு பிறகு அந்த மாணவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்று ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த மாணவர் மரணம் அடைந்து விட்டார் என்ற செய்திதான் பெற்றோர்கள் தரப்புக்கு கிடைக்குது. இப்ப பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க, திடீரென்று நமக்கு ஒரு போன் கால் வருது, இப்படி உங்களுடைய மகன் இப்படி சுகம் இல்லாம இருக்கிறாரு, ஹாஸ்பிட்டல்ல நாங்க அட்மிட் பண்ணிட்டோம், எனவே அவரை நீங்க பாருங்க என்று சொல்லி அவங்களுக்கு தகவல் வருது. இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனா அந்த மாணவருடைய சடலத்தை தான், ஜனாசாவை தான் கையில கொடுக்குறாங்க. அப்ப அந்த மாணவருக்கு உண்மையில என்ன ஆச்சு, அந்த பெற்றோர்களுடைய மகனுக்கு சஹதிக்கு என்ன ஆச்சு என்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலையில, சட்ட வைத்திய அதிகாரிகளுடைய அறிக்கையில இவர் ஒரு கொலை செய்யப்பட்ட ஒரு நிலையில தற்கொலையில் தான் இவர் இறந்திருக்கிறார் என்ற அறிக்கைகள் வருகிறது. அதே நேரத்துல இதை போலீசார் விசாரணை செய்கிறார்கள், புலன் விசாரணைகள் நடைபெறுகிறது. அந்த விசாரணைகள்ல என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னா, இவர் தற்கொலை செய்து கொண்டதுதான் உறுதியாகுகிறது என்ற மாதிரி தகவல்கள் வருகிறது. இந்த அறிக்கைகள் கூட இந்த பெற்றோர்களுடைய கைவசத்துல சேராத ஒரு நிலையில இவர்கள் தடுமாற்றத்துக்கு உள்ளாகிறாங்க. இப்ப இந்த சம்பவத்தை ஒட்டி இந்த பெற்றோர்கள், அந்த சஹதியுடைய தாயும் தந்தையும் இவர்கள் என்ன சொல்றாங்கன்றா, நமக்கு பலவிதமான சந்தேகங்கள் இதுல ஏற்படுது என்று சொல்லி ஒரு சந்தேகங்களுடைய ஒரு பட்டியலை போடுறாங்க. புலன் விசாரணை பிரிவினுடைய போலீசாருடைய அறிக்கைகள், அதே போன்று சட்ட வைத்திய அதிகாரிகளுடைய அறிக்கைகளை வைத்து ஒரு விஷயம் தற்கொலையாக நடந்ததா கொலையாக நடந்ததா என்பதை முடிவு செய்வதற்கு சட்ட ரீதியாக போதுமானதாக இருந்தாலும், அந்த சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள் அதிலே எழுப்பக்கூடிய சில கேள்விகள் இந்த மாணவனுடைய மரணம் விஷயத்தில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து இருக்கலாம் என்று நினைக்கின்ற அளவுக்கு பலத்த சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த பெற்றோர்களும் அந்த மாணவருடைய ஊர்வாசிகளும் எழுப்புகின்ற சந்தேகங்களை பட்டியல் போடுறாங்க. எப்படி போடுறாங்கன்னா, முதல்ல தற்கொலை செய்து கொள்கின்ற அளவிற்கு இந்த சஹதி என்ற மாணவனுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை, தற்கொலை செய்யற அளவுக்கு ஒரு மனநிலை இல்லை, ஒரு சூழல் இல்லை, கவலையோ அல்லது மன அழுத்தமோ அல்லது இந்த மாணவருக்கு ஏதாவது இந்த வெளிப்புறத்திலிருந்து ஏதாவது அவருக்கு வற்புறுத்தக்கூடிய விதத்தில் ஒரு பாதிப்புகளோ இருந்ததாக எந்த ஒரு செய்தியும் இல்லை. இரண்டாவது, இந்த மாணவன் மரணிப்பதற்கு முன்பதாக வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் தாயாருடன் பேசியிருக்கிறார். பேசியிருக்கும் பொழுது ஒரு சுமூகமான நிலையில, நல்ல சந்தோஷமான நிலையில தான் தாயாரோட அந்த மாணவன் அந்த மகன் பேசியிருக்கிறார். அப்ப ஏதாவது தன்வசத்துல மனசுல தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு கவலை இருந்தால் கண்டிப்பா அந்த தாயாரிடம் சஹதி அவர்கள் சொல்லி இருப்பார்கள் என்று தாயார் சொல்கிறார். என்ற மகன் என்னிடம் சொல்லி இருப்பார், என்னோடு எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணக்கூடியவர்,
தந்தையுடன் விஷயங்களை கருத்து பரிமாற்றங்கள் செய்யாவிட்டாலும் என்னுடன் இந்த கவலைகளை ஷேர் செய்வதனால இப்படிப்பட்ட ஒரு கவலையில் தான் இருப்பதாக எந்த செய்தியும் தனக்கு சொல்லல. ரெண்டாவது. மூணாவது என்ன சொல்றாங்கன்னா, தற்கொலை செய்யற அளவுக்கு மானசீக ரீதியான காரணங்கள் எதுவும் அந்த குழந்தையிடம் இருப்பதாக பெற்றோர்கள் அறியவில்லை. அதே போன்று மதரசாவுடைய உஸ்தாதுமார்கள் அறிந்திருந்தால் அதை முன்கூட்டியே பெற்றோர்களுக்கு சொல்லி இருப்பாங்க. இந்த மாணவனுடைய நடவடிக்கைகள் வித்தியாசமா இருக்குது, ஏதோ மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி இருப்பாங்க. அப்படி எதுவுமே சொல்லாததிலிருந்து தன்னுடைய மகனிடம் இப்படிப்பட்ட ஒரு மனோநிலை இருந்ததாக, தற்கொலை செய்கின்ற அளவுக்குரிய மானசீக ரீதியான பாதிப்பு இருந்ததாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. எனவே நான் அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று பெற்றோர்கள் சொல்வதை பார்க்கிறோம். நாலாவதாக, அப்படி ஏதாவது ஒரு காரணம் இருந்திருந்தால் அந்த மகன் அந்த கவலையை கண்டிப்பாக வெளிப்படுத்தியிருப்பார். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இப்படிப்பட்ட ஒரு கவலையை தன்னுடைய மகன் வெளிப்படுத்தவில்லை என்று தாயார் சொல்றாங்க. அடுத்தது, இந்த தற்கொலை என்று சொல்லக்கூடிய இந்த சம்பவத்துல சகதியுடைய சடலத்தை பரிசோதனை செய்யற நேரத்துல அவருடைய நெற்றியிலும் முகத்திலும் சிறு காயங்கள் இருந்துள்ளது என்று சொல்லி சிலர் தகவல் தெரிவிக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த காயங்களுக்கான காரணம் என்ன என்ற கேள்வி இருக்குது. அடுத்ததாக, இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுவது 4 மணிக்கு. 4 மணிக்கு பாத்ரூம் சென்ற மாணவர் 5:30 மணி வரை வெளியில் வராமல் தாமதமாக இருக்கிறார் என்று சொன்னா, மதரசாவினுடைய நிர்வாகம், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்கள் ஏன் இந்த மாணவன் இவ்வளவு தாமதமாகி வருகிறார் என்பதை ஏன் கண்காணிக்கவில்லை என்று அந்த ஒரு நியாயமான சந்தேகம் வருகிறது. ஏனென்றால் மதரசாக்களை பொறுத்தளவுல பொதுவாக சஹருடைய நேரம், இந்த தஹஜ்ஜுடைய நேரம் என்றது கொஞ்சம் பிஸியான நேரம். வீடுகள் அது தூங்கி கொரட்டை விட்டு கொண்டு தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய நேரமாக இருந்தாலும் மதரசாக்கள் அந்த நேரத்துல மாணவர்களை அதிகாலையில எழுப்பி விடுவாங்க, தஹஜ்ஜுத் தொழுகைக்காக ஆஜராக்குவாங்க. அதே போன்று குர்ஆன் ஹிஃபுல் பாடங்கள் கூட நடைபெறும். இந்த மாதிரி நேரத்துல பிஸியான ஒரு டைம்ல 4 மணில இருந்து 5:30 மணி வரை சுமார் 1.5 மணி நேரம் ஒரு மாணவரை காணோம் என்று சொன்னா ஏன் அந்த உஸ்தாதுமார்கள் அதை கவனிக்கவில்லை என்ற ஒரு நியாயமான கேள்வியை எழுப்புறாங்க. அடுத்ததாக, இவங்க தற்கொலை செய்த ஆரம்ப நேரத்துல டாய்லெட்ல தான் தற்கொலை செய்தார் என்ற மாதிரி ஒரு செய்தி வருது. பிறகு பாத்ரூம்ல என்று சொல்லி அதை மாத்தி காட்டுறாங்க. இதுலயும் ஒரு முரண்பாடு தோற்றுவிக்கப்படுகிறது. தற்கொலை செய்ததாக இருந்தால் அது எந்த இடம் என்று ஏன் உறுதிப்படுத்தி சொல்றீங்கல்ல, முன்னுக்கு பின் முரணாக மாத்தி மாத்தி ஏன் சொல்றீங்க என்ற கேள்வி வருது. அடுத்ததாக, டாய்லெட்ல இருந்தாலும் பாத்ரூம்லயா இருந்தாலும் அந்த மாணவனுக்கு தற்கொலை செய்த அளவுக்கு அது ரொம்ப உயரமான இடமா இருக்குது. ஒரு புடவையை வச்சு கட்டுற அளவுக்கு 12 வயசு மாணவனுக்கு அதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே இவ்வளவு உயரமான ஒரு இடத்துல தூக்கு போட்டு கொண்டு தற்கொலை செய்து கொண்டுகின்ற அளவிற்கு அவருக்குரிய அந்த அந்த சூழல் இடம் கொடுக்கல, உயரம் பத்தாமல் இருப்பதனால அதற்கு வாய்ப்பு இல்லை என்ற ஒரு சந்தேகம் கிளம்புகிறது. அடுத்ததாக, தற்கொலை செய்து கொண்ட அந்த சிறுவனுடைய வீடியோக்களை உடனடியாக தாமதமாகறாங்க, இல்ல 5:30 மணி வரை காட்டம் இல்லைன்னு பிறகு இவங்க ஏன் வரலன்னு சொல்லி பாக்குறாங்கன்னா, ஒரு மாணவர் போயிட்டு பாத்ரூம் மூடியே இருக்குது, அப்ப அவங்க மேலால எட்டி பாருங்க என்று சொல்லும் போது எட்டி பாக்குறாங்க, கதவை கூட உடைச்சி எடுத்துடலாம், சரி எட்டி பார்த்தாங்கன்னு சொன்னாலும் அந்த நேரத்துல தற்கொலை செஞ்சு கொண்டிருக்கிறார், தூக்கு போட்டு கொண்டு இருக்கிறார் என்று சொன்னா அதை வீடியோ பண்ணிருக்கணுமா இல்லையா, அதை போட்டோ பிடிச்சிருக்கணுமா இல்லையா? பொதுவாக இதே மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்தால் உடனடியாக ஆதாரங்களை திரட்டி கொள்வார்களா இல்லையா? அப்படிப்பட்ட எந்த ஒரு ஆதாரமும் இந்த விஷயத்திலே திரட்டப்படவில்லை. அது ஏன் என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. 9வதாக, தற்கொலை செய்து கொண்ட ஒரு சடலமாக இருந்தால், ஒரு ஜனாசாவாக இருந்தால் இது சட்ட ரீதியான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. உடனடியாக என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொன்னா, போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்க வேண்டும். தகவல் கொடுத்து போலீசார் அந்த இடத்துல கொண்டு ஆஜராக்கி இவங்களோட நேரடியாக இந்த மதரசா நிர்வாகம் இப்படி ஒண்ணு நடந்திருக்குது, இது நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை என்னன்னு சொல்லி விசாரணை நடத்துங்கன்னு சொல்லி இருக்கணும். போலீசார நேரடியாக அந்த சம்பவ இடத்துக்கு கொண்டு வந்ததாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு பலத்த சந்தேகத்தை எழுப்புவதாக தாயார் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டாகவே முன்வைக்கிறார்கள். அடுத்ததாக, ஒரு மாணவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னா, இந்த தற்கொலை செய்து கொண்ட அந்த சஹதியுடைய ஜனாசாவை அந்த சடலத்தை எடுக்கும் போது அவர் மௌத்தாகிதான் இருந்தார், ஆனா மதரசா நிர்வாகம் என்ன சொல்றாங்க, அவருக்கு உயிர் இருந்துச்சு, அதனாலதான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம் என்ற மாதிரி சொல்றாங்க.
ஆனா ஒரு மாணவருடைய வாக்கு மூலம் அந்த தாயாரிடம் சொல்லப்படுகிறது ஜனாசாவாகத்தான் இருந்தது, உயிர் இருக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே இங்கேயும் சந்தேகம் கிளம்புவதை பார்க்கிறோம். அடுத்ததாக ஜனாசா கூடிய எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது. ஜனாசாக்கள்ல உஸ்தாதுமார்கள் யாருமே கலந்து கொள்ளல. அதே போன்று அந்த மதரசா சார்ந்த மாணவர்களையும் கலந்து கொள்ள வைக்கல. மாணவர்கள் கலந்து கொண்டால் ஊர் மக்கள் ஏதாவது கேள்வி கேட்டு அந்த மாணவர்களிடம் தகவலை திரட்டிக் கொள்வார்கள் என்ற ஒரு சந்தேகத்தும் ஒரு காரணத்தினால் மாணவர்களை கலந்து கொள்ளாமல் ஆக்கினார்கள் என்ற சந்தேகம் இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் ஏன் உஸ்தாதுமார்கள் கலந்து கொள்ளவில்லை? சமூகத்தில் ஒரு சலசலப்பு ஏற்படும் என்ற அச்சம் நிலவி இருந்தால் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அதற்கான காரணத்தை சொல்லி நாங்க ஜனாசா தொழுகையில நாங்க கலந்து கொள்றதுக்காக நாங்க ஜனாசா தொழுகையை தொழுவிச்சுட்டு உங்களுக்கு தாரம் என்று கூட சொல்லி இருக்கலாம். அதையும் செய்யவில்லை. உள்ள பள்ளிவாசல் அவங்க தொழுதுட்டு தாயாரிடம் அந்த உரிய மக்களிடம் ஒப்படைக்கக்கூடிய காரியத்தையாவது செஞ்சிருக்கலாம். அதுவும் செய்யவில்லை. பொதுவாக மார்க்கத்துல தற்கொலை செய்து கொண்ட ஒருவருக்கு ஜனாசா தொழுகை இல்லை. ஆனால் அது குர்ஆன் சுன்னால உள்ள விதி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல். ஆனா சுன்னத் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் இந்த விதிகளை எல்லாம் கடைபிடிக்க மாட்டாங்க. அவங்க தற்கொலை செய்யக்கூடிய எதுவா இருந்தாலும் ஜனாசாக்கள்ல தொழுவிப்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தன்னுடைய மதரசால படிச்ச ஒரு மாணவனுடைய ஜனாசாவுக்கு உஸ்தாதுமார்கள் கலந்து கொள்கிறார்கள் இல்லை, சக மாணவர்கள் கலந்து கொள்கிறார்கள் இல்லை என்ற ஒரு கேள்வி அந்த ஜனாசா விஷயத்துல வருது. அது மாத்திரமல்லாமல் சக மாணவர்களிடம் ஜனாசா தொழுகையில கலந்து கொள்வதற்கு அனுமதி அளிக்காமல் அவர்களை புறக்கணித்தது, அவர்களை தடுத்தது என்ன காரணமாக இருக்கலாம்? அவர்களிடம் தகவல் ஏதாவது வெளியே வந்துருமோ என்ற அச்சம்தான் காரணமாக இருக்கலாம் என்பது ஊர் மக்களுடைய மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது. அதே போன்று இந்த ஜனாசா அடக்கத்திற்கு பிறகு சம்பந்தப்பட்ட தாய் உஸ்தாதுமார்களிடையும் சந்தித்து சில கேள்விகளை கேட்கிறார்கள். அப்படி கேள்விகள் கேட்கும் போது உஸ்தாதுமார்கள் சரியான ஒரு பதிலை, துணிச்சலான ஒரு பதிலை கொடுக்காமல் மௌனம் சாதித்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். தாயார் பலவிதமான கேள்விகள் கேட்கிறாங்க. நீங்க இந்த என்னுடைய மகனை அடிச்சு ஏதாவது இப்படி அதனால உயிர் போய் அதுக்கு பிறகு நீங்க இந்த தற்கொலையாக மாத்தி இருந்தாலும் என்னிடம் சொல்லுங்க, நான் அதை மன்னிச்சு விடுறேன், ஏதோ தவறுதலா நடந்துச்சுன்னு நினைச்சு மன்னிக்கலாம் என்று கேட்டு இருக்கிறாங்க. இப்படி இவங்க போட்டு வாங்குறதுக்காக கூட கேட்கலாம் என்று சொல்லி அவங்க நினைத்து இருக்கலாம் உஸ்தாதிமார்கள். அப்படி இருந்தாலும் அவங்க என்ன சொல்லணும்? உடனடியாக ஒரு பதிலாக சொல்லியிருக்க வேண்டும். நீங்க நடக்காத ஒரு சம்பவத்தை ஏன் இப்படி திணிக்கிறீங்க? நடந்ததுதான் நாங்க சொல்லிட்டோம், ஏன் நம்மிடம் எப்படி கேள்வி கேட்கறீங்க, ஏன் எங்களை சந்தேகப்படுறீங்கன்னு கூட எகிரி நிக்கலாம். ஆனா அப்படி இல்லாமல் மௌனமே அவர்களுடைய பதிலாக இருக்கிறது. எனவே இதுல ஒரு சந்தேகம் இருப்பதாக தாயார் இந்த இடத்துலதான் சந்தேகமே பட ஆரம்பிக்கிறாங்க. உஸ்தாதுமார்களிடம் கேள்வி கேட்கும் போது அவங்க கடுமையா பதில் சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவனோட மௌனம் தான் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது என்று சொல்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் அந்த சக மாணவர்களை இந்த ஜனாசாவுக்கு கலந்து கொள்றதுக்கு விடாதது மட்டுமல்லாமல் இந்த தாயாருடன் தொடர்பு கொள்வதற்கு வழி வைக்காமல் புறக்கணித்ததையும் அந்த தாயார் அவதானிக்கிறாங்க. எனவே மீண்டும் அவங்களுக்கு சந்தேகம் அதிகமாக வருகிறது. அது மாத்திரமல்லாமல் உஸ்தாதுமார்கள் போனில் கூட பேசுறாங்கல்ல, பெற்றோர்களோட சம்பந்தப்பட்ட தாயுடன் கூட போன் அடிச்சா கூட ஆன்சர் பண்றாங்கல்ல, காரணம் சொல்றாங்கல்ல என்பது தாயினுடைய பலத்த சந்தேகத்துக்கு காரணமா இருக்கிறது. அதே போன்று இனாமாதியார் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இந்த பெற்றோர்களை சந்திக்காமல் அவர் நழுவி சென்று விட்டார் என்று பெற்றோர்கள் தரப்பிலிருந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஏன் இவர் நம்மளை சந்திக்காம போறாரு, இவர் தான் இதுல பின்னணியில சூத்திரதாரியாக இருக்கிறாரா என்ற சந்தேகம் இருக்குது. அது மாத்திரமல்லாமல் ஏதும் தவறு நடந்திருந்தா சொல்லுங்க என்று கேட்கிற இடத்துல பதில் சொல்லாதவங்க இந்த மதரசா விஷயத்துல, இந்த மாணவர் விஷயத்துல என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த மாணவருடைய மனநிலை சரியில்லாம இருந்துச்சு என்று அந்த இடத்துல சொல்றாங்க. அப்ப முன்கூட்டியே இதை சொல்லி இருக்கணுமா இல்லையா? மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்ததாக ஒரு தகவல் இருந்தால் மனநலம் பாதிக்கப்பட்டதை முன்கூட்டியே தாயாரிடம் சொல்லி அதற்கான சிகிச்சை பெறுவதற்கான வழிகாட்டலை செய்யாமல் ஒத்த வார்த்தை அதை மட்டும் சொல்லி மௌனம் காக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அதை அந்த தாயார் எக்காரணத்தை கொண்டு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன், அப்படி ஒரு நிலை இருக்கவே இல்லை, அப்படி இருந்தாலும் இதை ஆரம்பத்திலே சொல்லி இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்தது ஹாஸ்பிட்டல்ல சஹதி என்ற மாணவர் குணமாகி வரணும் என்று சொல்லி என்ன செய்யறாங்க? மதரசாவால நோம்பு பிடிக்கிறாங்க, குர்பான் கொடுக்குறாங்க, இதெல்லாம் நடத்துறாங்க. ஆனா ஒரு சக மாணவர் சொல்கிறார், அவர் தற்கொலை செய்து கொண்டதாக, தூக்கு போட்டு கொண்டதாக சொல்லக்கூடிய இடத்துல தூக்கு போட்டுக்கொண்ட அந்த புடவையிலிருந்து அவரை இறக்கும் பொழுது அவருக்கு உயிர் போய்தான் இருந்துச்சு என்று சொல்றதாக வருகிறது.
அப்ப எதுக்காக மரணித்த ஒருவருக்காக வேண்டி நீங்கள் நோம்பு பிடிச்சீங்க, எதுக்காக குர்பான் கொடுத்தீங்க, என்ன நடக்குதுங்க, ஏதோ ஒரு முரண்பாடு, சம்திங் ஏதோ ராங்கா நடக்குது என்பதை தாயுடைய சந்தேகத்துக்கு மீண்டும் ஒரு காரணமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மாணவர் ஏற்கனவே தாயாரிடம் விடுமுறை காலத்துல வந்த நேரத்துல அவருடைய உடம்புல, அவர் வெள்ள ஒரு பையனா இருக்கிறாரு, அவருடைய உடம்புல இருக்கிற அடித்ததன் காரணமாக ஏற்பட்ட தழும்புகளை பார்த்து ஏன் என்ன நடந்துச்சு, தொடை பகுதிகள்ல முதுகு பகுதிகள் எல்லாம் அடிச்சிருக்கிறாங்க, என்ன நடந்துச்சுன்னு கேட்ட நேரத்துல இல்ல உஸ்தாது தான் இப்படி அடிச்சாரு, வெளியே சொல்ல வேணாம் என்றாரு, உஸ்தாதிமார்கள்ட்ட பதுவாக்களுக்கு நாங்கள் ஆளாக கூடாது என்று எங்களை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க என்று சொல்லி கடுமையான சரமாரியான தாக்குதல்களை மதரசா மாணவர்களுக்கு கொடுக்கப்படுவதை இந்த மாணவர் மூலம் உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்ப சஹதி என்ற மாணவருக்கும் இந்த தாக்குதல் ஏற்கனவே என்ன செய்யப்பட்டிருக்குது, நடந்திருக்குது. எனவே இப்படிப்பட்ட அடி உதை என்பது சகஜமாக நடக்கக்கூடிய நிலையில் என்னுடைய மகன் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். காரணம், அவர் ஒரு தடவை எக்காரணத்தை கொண்டும் என்னுடைய தம்பியை இந்த மதரசால போற்றாதீங்க, அப்படி போட்டால் அவர் கண்டிப்பாக அவருக்கும் பாதிப்பு வரும், போற்றாதீங்க என்று கடுமையான முறையில தாயாருக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அப்பையும் தாய் சொல்லியிருக்கிறாங்க, இல்ல தம்பிய உங்களோட வச்சிருந்தா அவங்களுக்கும் லேசா இருக்கும் என்று சொல்ல போதும் ஒரே பிடிவாதமாக அதை மறுத்திருப்பதை பார்க்கிறோம். அடுத்த சந்தேகம் என்னன்னு சொன்னா, இந்த ஜனாசா விஷயத்துல கௌஸ் சாதியார் என்ற ஒருத்தர் சம்பந்தப்படுறாரு. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் போது இந்த சஹதி என்ற மாணவன் 2 மணிக்கே மௌத்தா போயிட்டாரு என்ற மாதிரி ஒரு செய்தி அவருக்கு கிடைச்சு அவர் போனதாக ஒரு செய்தி வருது. அப்ப 4 மணிக்கு பாத்ரூமுக்கு போயிட்டு 5:30 மணிக்கு தற்கொலை செய்து கொண்டதாக ஒரு செய்தி சொல்றீங்களே, 2 மணிக்கே மௌத்தா போனதாக செய்தி கௌசாதியாருக்கு தெரிஞ்சதா சொல்லப்படுது. இதுல என்ன நடக்குது என்று சொல்லி, இதுல ஏதோ ஒரு மர்மம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த சஹதியுடைய பெற்றோர்கள் பலத்த சந்தேகத்தை எழுப்புகிறார்கள். அது மாத்திரமல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன வேலை, ஹாஸ்பிட்டல் இருந்து அந்த மாணவனை ஜனாசாவை விடுவிச்சது, அது சம்பந்தப்பட்ட போலீஸ்களுக்கு பல இடங்களுக்கு அலைய விட்டது பெற்றோர்களை. இந்த காரியத்துல நியாஸ் என்ற ஒரு சகோதரர் முன்னின்று அந்த ஹாஸ்பிட்டல் வேலை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கொள்றேன், ஹாஸ்பிட்டல் போலீஸ் பிரச்சனை நான் பாக்குறேன், மதரசாக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பார்த்துக்கொள்றேன் களமிறங்கி வேலை செஞ்சிருக்கிறதாக ஒரு செய்தி அந்த பெற்றோர்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுகிறது. இந்த மாதிரி எல்லாம் நடக்கிற நேரத்துல அந்த மதரசா தன்னிலை விளக்கமாக ஏதாவது ஒரு விளக்கம் சொன்னார்களா, என்ன நடந்துச்சு சம்பவம், இப்படி இதுக்கு என்ன காரணம், அந்த மாணவருடைய மனநிலை பாதிக்கப்பட்டு இருந்ததை அவங்க எப்படி இனம் கண்டாங்க, அதுக்கு பிறகு அந்த மாணவர் தற்கொலை செய்து கொண்டதை எப்படி உறுதிப்படுத்தி கொண்டாங்கன்றத ஒரு தன்னிலை விளக்கம் மதரசா சார்பாக கொடுக்கப்படவில்லை. இதுல இருந்து என்ன விளங்குது, அவங்க என்ன அறிவிச்சாங்கன்னா 16ஆம் தேதி ஒரு கடிதத்தை போட்டிருந்தாங்க. சமூக ஊடகங்கள்ல இது சம்பந்தமாக நமக்கு விமர்சனம் வருது, இந்த விமர்சனங்களை செஞ்சு கொள்றவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்போம். இது புலனாய்வுத்துறை சரியாக விசாரித்து விட்டார்கள், போலீஸ் துறை விசாரித்து விட்டார்கள், சட்ட வைத்திய அதிகாரிகள் விசாரித்து அறிக்கை சமர்ப்பித்து விட்டார்கள். எனவே இதை தாண்டி மற்றவங்களுக்கு என்ன வேலை என்று சொல்லி ஒரு மிரட்டல் துணியில நீங்க விசாரிச்சீங்கன்னா, சமூக ஊடகவியலாளர்கள் இதை பத்தி பேசினீங்கன்னு சொன்னா நாங்க உங்களை என்ன செய்வோம், போலீஸ் உங்களை புகார் செஞ்சு உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம், நீங்க சுயலாபத்துக்காக வேண்டி இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி மதரசா நிர்வாகம் ஒரு கடிதத்தின் மூலமாக ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார்கள். அப்ப அவங்க என்ன அறிக்கையில என்ன குறிப்பிட்டு இருக்கணும், இப்படி நம்மளை நோக்கி விமர்சனம் வருது, மதரசா நிர்வாகத்தை நோக்கி இப்படி ஒரு விமர்சனம் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது, அந்த குற்றச்சாட்டு நியாயம் இல்லை என்பதற்காக இன்னென்ன காரணங்கள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி அந்த காரணங்களை விளக்கி, எனவே அபாண்டமாக பழி சுமத்தாதீர்கள் என்று சொல்லி இருந்தா அது ஒரு தன்னிலை விளக்கமாக எடுத்துக்கொண்டிருக்கலாம். ஆனா இவங்க மிரட்டாங்க, இவங்களுக்கு எதிராக யார கேள்வி எழுப்புறாங்களோ அவங்களை மிரட்ட துணியில, சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்ற துணியில இவர்கள் பேசுவதிலிருந்து இவர்கள் தரப்பில் ஏதோ தவறு நிகழ்ந்திருக்கலாம் என்று சந்தேகப்படக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. அந்த தாய் என்ன சொல்றாங்க, நாங்க அமானிதமாக உங்களிடம் நம்முடைய மகனை தந்தால் நீங்க ஜனாசாவாகத்தான் திரும்ப தருவீர்களா, அல்லாஹ்வுடைய விதி, மவுத் என்றது அல்லாஹ் ஏற்படுத்துறது, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத், எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். ஆனால் நீங்கள் பொறுப்புணர்வோடு நடந்திருக்கணுமா இல்லையா, 1.5 மணி நேரம் நீங்க நிக்லெக்டாக, கவனக்குறைவாக என்ன நடந்துச்சு, என்ன செய்தாங்க, மாணவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்காம இப்படி பொடுபோக்கா இருந்துட்டு ஒரு ஜனாசாவாக சடலமாக நம்முடைய குழந்தையை தந்தால் நான் எப்படி அதை அங்கீகரிக்கலாம், எனவே எனக்கு இதுக்கு நியாயம் வேணும், நீதி விசாரணை வேண்டும் என்று சொல்லி தாயார் கோரிக்கை வைக்கிறாங்க. அப்ப இந்த எல்லா 22 காரணங்களை நாங்க சிந்திச்சு பார்க்கிற நேரத்துல
கண்டிப்பாக இதுல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக விளங்குகிறது. அல்லாஹ்வே அறிந்தவன். ஆனால் இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட தரப்புக்கு நியாயம் கோருவதற்கும் நியாய விசாரணையை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் முழுமையான உரிமை இருக்கிறது. இப்படி சந்தேகப்பட்டதனால இவங்களுக்கு சட்ட ரீதியான என்ன வழிகளை கையாளலாம் என்பது அந்த சம்பந்தப்பட்ட சகதியுடைய பெற்றோர்களுக்கு ஒரு வழிகாட்டலாக சொல்வதாக இருந்தா சட்டத்துல போஸ்ட்மார்டம் இன்குவரி ஒன்னு அவங்க கேட்கலாம். லோ அலோவ்ஸ் ஆஃப்டர் பியூரியல், அதாவது பியூரியலுக்கு பிறகு நல்லடக்கம் செய்த பிறகு மீண்டும் ஒரு முறை சடலத்தை வெளியில் எடுத்து அதை விசாரணை நடத்துவதற்கு சட்ட வைத்திய அதிகாரிகளுடைய பார்வைக்கு மீண்டும் கொண்டு சென்று சரியான முறையில் இந்த மரணத்துக்கான காரணத்தை திறந்த வெளியில் அறிந்து கொள்வதற்கான உரிமை கோரல் அந்த பெற்றோர்களுக்கு செய்யலாம். போஸ்ட்மார்ட்டம் இன்குவரி பிற்சோதனை விசாரணை வந்து அவர்களுக்கு செய்வதற்கு ஸ்ரீலங்கால இலங்கையில கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீடியர் ஆக்ட்ல அதற்கான கொரோனர்ஸ் ஆர்டினன்ஸ்ல மரணம் சந்தேகத்துக்குரியது என்று குடும்பம் அல்லது போலீஸ் சந்தேகம் தெரிவிக்கிறார்கள் என்றால் அல்லது சமூகத்தில் நியாயமான ஒரு சந்தேகம் இதிலேயே ஏற்படுகிறது என்று சொன்னால் அடக்கம் செய்யப்பட்ட பிறகும் மரண விசாரணை மீண்டும் தொடங்க முடியும். அதற்காக வழக்கு மீண்டும் திறக்கலாம், ரீ இன்குவரி எக்ஸ்ஹூமேஷன் ஆர்டர் எடுக்கலாம் என்று தெளிவாக சொல்லப்படுகிறது. இதற்காக வேண்டி ஹைகோர்ட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு ஒரு வழக்கு தாக்கல் செய்து அவர்கள் மேஜிஸ்ட்ரேட் மூலமாக ஹைகோர்ட் மூலமாக அல்லது மேஜிஸ்ட்ரேட் மூலமாக இவர்கள் வழக்கு தாக்கல் செய்து ஒரு உத்தரவை பெற்றுக் கொள்ளலாம். எக்ஸ்ஹூமேஷன் ஆர்டர், கல்லறையில் இருந்து உடலை மீண்டும் எடுத்து போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்துக் கொள்வதற்கு சட்டத்தில் முழுமையான அதிகாரம், அங்கீகாரம், உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. அதே போன்று போஸ்ட்மார்ட்டம் எக்ஸாமினேஷன், புதிய மருத்துவ சட்ட ஆய்வொன்றை எடுத்து மரணத்துக்கான அப்ராக்சிமேட் ரீசன் என்னவென்பதை, நெருங்கிய காரணம் என்னவென்பதை அறிந்து கொள்ளும் உரிமை பெற்றோர்களுக்கு இருக்கிறது. அதே போன்று புலனாய்வுத்துறை விசாரணை சிஐடி அல்லது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், குற்ற புலனாய்வு அல்லது போலீஸ் மூலமாக விசாரணை நடத்தி இந்த விசாரணை இந்த வழக்குக்கு இந்த சம்பந்தப்பட்ட இன்சிடென்ட்டோடு யாரெல்லாம் தொடர்பு இருக்கிறார்களோ அவர்களிடம் மீண்டும் வாக்குமூலங்கள் பதிவு செய்து என்ன உண்மையிலே நடந்தது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு அந்த பெற்றோர்களுக்கு இலங்கையில சட்டத்துறையில சட்டங்கள் கண்டிப்பாக சலுகை வழங்குகிறது, உரிமை வழங்குகிறது. அதை அந்த பெற்றோர்கள் முறைப்படி சட்ட ரீதியாக அணுகினால் அவர்களுக்கான நியாயத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா இந்த கோரிக்கையை யாரு செய்யணும் என்று கேட்டா அந்த குடும்ப உறுப்பினர்கள் தான் செய்ய வேண்டும், அல்லது உறவினர்கள் செய்யலாம், அல்லது சமூகத்தின் தலைவர்கள் செய்யலாம். ஒரு ஜமாத்துல அல்லது ஒரு அமைப்புல தலைவர்கள் அந்த குடும்பத்துடைய கன்சென்ட்டை, சம்மதத்தை பெற்றுக்கொண்டு இதற்கான வழக்குகளை தொடர்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. வழக்கறிஞர்கள் மூலமாக, சட்டத்தரணிகள் மூலமாக ஒரு மனுவை தாக்கல் செய்தால் இந்த இன்குவரி செய்து கொள்வதற்கு, விசாரணைகளை மீண்டும் அதை திறந்து வைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அல்லது போலீசார் தாமாகவே இதுல சந்தேகம் கொள்வார்கள் என்று சொன்னால், இந்த மரணத்துல சர்ச்சை கிளம்பியுள்ளது, எனவே இதுல சந்தேகம் நிலவுகிறது என்று போலீஸ் தரப்பு அந்த சகதியுடைய ஜனாசா விஷயத்துல தொடர்புபட்ட போலீஸ் பிரிவு அவர்களாகவே விரும்பி ஒரு விசாரணையை கூட தொடங்கலாம். இந்த கோரிக்கை அடிப்படையில் நீதிமன்றம் விசாரணை மீண்டும் திறக்க முடியும் என்பதை, இந்த சட்ட ரீதியான வழிகாட்டல் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இலங்கையில இது மாதிரி பல வழக்குகள் நடந்திருக்குது. இந்த வசீம் தாஜுதீன் கேஸ்ல கூட பல வருடங்களுக்கு பிறகு என்ன செய்வாங்க, எக்ஸ்ஹூமேஷன் ஆர்டர் எடுத்து சடலத்தை மீட்டெடுத்து மீண்டும் பரிசோதனை செஞ்சு அது குடிபோதையில நடந்துச்சா அல்லது தாக்குதல் நடந்திருக்குதா, யாராவது அடிச்சு பிடிச்சு இருக்கிறாங்களா என்றதெல்லாம் பார்த்து அந்த தீர்ப்புகளை என்ன செய்வார்கள், வழங்குவார்கள். அதனால இந்த மாதிரி மீட்டெடுத்து இப்படி ஒரு விசாரணை நடத்துவது மார்க்க ரீதியாக ஒரு குறையாகவோ அல்லது இது ஒரு தவறாகவோ யாரும் என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. அப்படி நினைப்பதற்கான எந்த ஒரு காரணமும் இல்லை. ஏனென்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதற்கான முழு சுதந்திரம் இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு நியாயம் கேட்பதற்கு முழுமையான அனுமதியும் அதிகாரமும் இருக்கிறது. உதாரணமாக சொல்வதாக இருந்தா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது, ஒரு கொலை ஒன்று நடக்குது. ஒரு கொலை ஒன்று நடந்த உடனே அந்த கொலையாளி யாரென்று கண்டறிய வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது. அப்படி தேவை ஏற்பட்டோடனே அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், யாரு கொலை செஞ்சது பனு இஸ்ரவேலர்கள் மறைச்சிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல பனு இஸ்ரவேலர்கள் மத்தியில் ஒரு கொலை ஏற்படுகிறது. அந்த கொலையை செஞ்சது யாரு என்று சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கொலை முழுசா மறக்கடிக்கப்படுது. அந்த நேரத்துல
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கொலை சம்பந்தப்பட்ட விஷயத்தை வெளியே கொண்டு வருவதற்காக வேண்டி ஒரு வழிமுறையை கையாள இந்த சூரத்துல் பக்கரால 67வது வசனத்திலிருந்து 73வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனாலதான் சூரத்துல் பக்கராக்கு பக்கராண்டே பேர் வருது. அதுல வைது கால மூசா லிகௌமிஹி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்திடம் கூறினார்கள், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் ததுபஹு பக்கரா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு மாட்டை அறுக்குமாறு சொல்கிறான். காலு அத்தத்தஹிதுனா உஸ்வா, அவங்க கேட்கிறாங்க, எங்களை கேலியா எடுத்துட்டீங்களா? கால அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன், ஜாஹிலாக இருப்பதை விட்டு நான் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. கொலையும் செஞ்சுட்டு கொலையை மறைக்கிறாங்க. மறைக்கிறத வெளியே கொண்டு வர்றதுக்காக ஒரு மாட்டை அறுக்க சொல்றான். அந்த மாட்டை அறுத்து அதன் மூலமாக அதனுடைய ஒரு பகுதியை எடுத்து கொலையாளி மேல அடிக்க சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப யார் அந்த கொலையை செய்தார் என்று மரணித்தவரை எழும்பி சாட்சியம் அளிப்பார் என்று அல்லாஹ் சொன்ன அந்த செய்தியை விளங்கினோன்னு இவங்க என்ன செய்யறாங்க, அத்தத்தஹிதுனா ஹுஸ்வா, எங்களை நீங்க கேலியை கூத்தாக பார்த்து விட்டீர்களா என்று சொல்லி மறுக்கிறாங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இல்ல நீங்க அதை செஞ்சுதான் ஆகணும் என்று சொல்லி வற்புறுத்துவாங்க. அதுல பல கேள்விகளை கேட்பாங்க. காலூது ஓலனா ரப்பக யுபையின் லனா மாஹிய, அது என்னன்னு சொல்லி எங்களுக்கு விளக்கம் சொல்லி அல்லாஹ் கிட்ட கேளுங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, இன்னஹா பக்கரத்தும் லா ஃபாரின் வலா பிக்ருன் அவானும் பைன தாலிக, அது கிழட்டும் இல்லாத குட்டியும் இல்லாத ரெண்டுக்கு நடுப்பட்ட ஒரு மாடு. அப்புறம் நிறத்தை கேட்பாங்க, தன்மையை கேட்பாங்க, அதுவா இதுவா நிறைய கேள்வி. எல்லாத்தையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலாக சொன்ன பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப திரும்ப சொல்வார்கள், நீங்க இதை செஞ்சே ஆகணும், இந்த மாட்டை நீங்கள் அறுத்தே ஆகணும் என்று சொல்ல அவங்க என்ன செய்வார்கள், கடைசியில இயலாம ஒன்றுமே பண்ண முடியாம செய்ய விருப்பமில்லாத நிலையிலும் அவர்கள் அதை அறுத்தார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல அறுத்த பிறகு சொல்றான், நஃப்ஸன் ஃபதரல்தும் ஃபீஹா வல்லாஹு முக்ரிஜும் மா குன்தும் தக்துமூன், நீங்கள் ஒருவரை கொன்றுவிட்டு அது குறித்து விவாதித்துக் கொண்டிருந்ததையும் எண்ணி பாருங்கள், நீங்கள் மறைத்ததை அல்லாஹ் இப்போது வெளிப்படுத்துவான் என்று சொல்லி ஃபக்குல்னா, நாம் சொன்னோம், அல்லாஹ் சொல்கிறான், இவ்ரிபூஹு பிபஅனிஹா, அந்த மாட்டின் ஒரு பகுதியை எடுத்து அந்த மனிதனிடம் நீங்கள் கொலை செய்யப்பட்ட மனிதனை நீங்கள் அடியுங்கள். கஸாலிக யுஹ்யில்லாஹுல் மௌத்தா, இவ்வாறுதான் அல்லாஹ் மௌத்தானவர்களை வெளியே கொண்டு வருவான். வயுரீக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தஅகிலூன், நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை இவ்வாறு விளங்கப்படுத்துறான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி, பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அறுத்த மாட்டின் ஒரு பகுதியை எடுத்து அந்த கொலையாளிக்கு அடிக்க அவர் எழும்பி தன்னை கொலை செய்தது யார் என்று சொல்லிட்டு மௌத்தா போவார் வேண்டும். இது ஒரு அற்புதமாக அதிசயமாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இதுல இருந்து என்ன விளங்குது, மௌத்தா போன ஒருவர் அவர் மௌத்தா போனதுக்கு காரணம் யார் என்று கண்டறிய வேண்டிய தேவை ஏற்படுவேயானால் அதை பரிசோதனை செய்வதற்காக சில வேளைகள் அவர்களை கொலை செய்யப்பட்டவரை மீண்டும் வெளியே எடுப்பதற்கு எங்களுக்கு உயிராக்குறதுக்கு எல்லாம் முடியாது, அது அற்புதத்துல நடந்துச்சு. ஆனா தேக பரிசோதனைகளை செய்வதற்கு அந்த சடலங்களை மீட்டெடுக்கலாம், வெளியில் எடுக்கலாம், குழியை தோண்டி மீண்டும் அந்த சடலங்களை எடுத்து பரிசோதனை செய்யும் உரிமை ஒருவரிடம் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோமா இல்லையா? இந்த உரிமை அந்த தாயாரிடம் இருக்கிறது. அவர்கள் தாராளமாக இந்த தனக்கு நடந்த அநீதியை மக்கள் மத்தியிலே முன்னிறுத்திய இந்த சந்தேகங்கள், நியாயமான சந்தேகங்களை வைத்து தன்னுடைய மகனுக்கு ஏற்பட்ட இந்த அநியாயத்துக்கு எதிராக குரல் எழுப்பி அந்த மகனுக்கு கொலை என்ற வேலை நடந்திருந்தால், மகன் கொலை செய்யப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அதற்கு காரணமாக இருந்தவர்கள் எல்லாம் சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு அதி உயர்ந்தபட்ச தண்டனைகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றால் இலங்கை அரசாங்கத்துல அதற்கான சட்ட பாதுகாப்பு இருக்கிறது. ஸ்ரீலங்கா பீனல் கோட் இருக்குது, அதே போன்று சைல்ட் ப்ரொடெக்ஷன் லோஸ் நிறைய இருக்குது, சிறுவர்களை பாதுகாக்கும் சட்டங்கள். சந்தேகமான சூழல்ல அத்துமீறல் நடந்தால், சிறுவர்களுக்கு கொடுமை நடந்தால், தற்கொலையை தூண்டக்கூடிய ஏதாவது காரியம் நடந்தால் அல்லது கொலையே செய்யப்பட்டிருந்தால் இவற்றின் விசாரணை செய்வதற்கான முழு உரிமை இலங்கை சட்டம் வழங்கி இருக்கிறது. அந்த சட்டத்தை பயன்படுத்தி கொண்டு சகதியுடைய பெற்றோர்கள் தைரியமாக நடை போட வேண்டும். அதற்கு வழிகாட்டுவதற்கு சிலோன் தௌஹீத் ஜமாத் தயாராக இருக்கிறோம். நம்மளை தொடர்பு கொள்வார்களே ஆனால், சம்பந்தப்படுவார்களே ஆனால் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு அவன முழு வழக்கு விஷயத்துக்கு முழு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவன கன்சென்ட் இருந்தால் நம் ஜமாத் அவர்களுடைய விஷயத்தில் களமிறங்கி முழுமையான சட்ட நடவடிக்கைகளுக்கு உதவி செய்வதற்கு பொருளாதார ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் எல்லா வகையிலும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நம் ஜமாத் தயாராக இருக்கிறோம். ஆனால் அவங்களா விரும்பி வந்தால் நாங்கள் அதை செய்யலாம்.
அப்ப இதுல ஒரு சந்தேகம் இருக்குது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடும் கூட. இது சம்பந்தமாக போலீஸ் தரப்பும் மீண்டும் அவர்களுடைய கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அரசாங்கமும் இது சம்பந்தமாக அவர்களுடைய கவனத்தை எடுத்துக்கொண்டு இந்த சஹதி என்ற மாணவனுக்கு அநீதி நடந்திருக்கிறதா இல்லையா, அவர் கொலை செய்யப்பட்டாரா இல்லையா, தற்கொலைதான் நடந்ததா அல்லது தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்கிறாரா என்பதை எல்லாம் விசாரணை நடத்தி சஹதி என்ற அந்த ஜனாசாவுக்கு, அந்த மரணத்துக்கு ஒரு நீதி செலுத்தப்பட வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம். எனவே அந்த கேள்வி கேட்ட சகோதரர் அவர்களுக்கு நாங்கள் இதையே பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். இந்த விஷயத்துல சந்தேகம் தான் ஏற்பட்டிருக்கிறது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த சந்தேகம் நமக்கும் ஊர்ஜிதமாகுகிறது. அந்த சந்தேகத்துக்கு ஒரே பதில் என்னன்னு சொன்னா, இது சம்பந்தப்பட்ட மேல் விசாரணையை அந்த சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள் கோரி அதற்கான முன்னெடுப்புகளை சட்ட ரீதியாக அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இதற்கான ஒரே தீர்வாக நாம் சொல்ல முடியும். அதற்கு சிலோன் தௌஹீத் ஜமாத் உதவி செய்வதற்கும் தயாராக இருக்கிறோம். சட்ட ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த முதல் விஷயத்தில், இது கொலையா தற்கொலையா என்ற கேட்ட கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். இரண்டாவது என்ன கேட்கிறாங்கன்னா, இஸ்லாமில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது அனுமதிக்கப்பட்டுள்ளதா என்று கேட்கிறாங்க. இதே சகோதரர், அந்த கேள்வி கேட்ட அதே சகோதரர் தான் கேட்கிறாரு, இப்படி நாங்க ஒரு விஷயம் நடக்கும் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி நாங்க குரல் எழுப்புறது இஸ்லாத்துல நமக்கு அனுமதி உள்ளதா, நாங்க அப்படி குரல் எழுப்பலாமா என்று கேட்கிறாங்க. தாராளமா குரல் எழுப்பலாம். இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுவதுதான். அத்தீனு நசீஹா, பிறருக்கு நலம் நாடுவதுதான் இந்த தீன் என்பதை, இஸ்லாம் என்பதை. இந்த அல் குர்ஆனுக்கு நலம் நாட வேண்டும், இஸ்லாத்துக்கு நலம் நாட வேண்டும், மக்களுக்கு நலம் நாட வேண்டும். இந்த நலம் நாடுவது அடுத்தவங்க நல்லா இருக்கணும் என்றதுக்காக வேண்டி, இந்த தீனை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நலம் நாடி வேலை செய்வதுதான் இந்த இஸ்லாத்துடைய அசலான கடமை. அப்ப இது அனுமதிக்கப்பட்டுள்ளதான்னு கேட்கக்கூடாது. அதுதான் இந்த மார்க்கமே. அடுத்தவங்களுக்காக நல்லவன் நினைச்சு அவங்களுக்கு பாதிப்புகளுக்காக வேண்டி குரல் எழுப்புவது இந்த மார்க்கத்தினுடைய ஒரு கட்டாய கடமை என்று சொல்கின்ற அளவிற்கு இருக்கிறது. என்ன வருது குர்ஆன்ல வருது, 11வது அத்தியாயத்துல 113வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், வலா தர்கனு இலல்லதீன லலமு ஃபதமஸ்ஸகுமுன் நார், நீங்கள் அநீதி இழைத்தவர்களுக்கு சார்பாக வாதிட்டு விடாதீர்கள், அநீதி இழைத்தவர்கள் பக்கம் சாய்ந்து விடாதீர்கள். ஃபதமஸ்ஸகுமுன் நார், உங்களை நரகம் தீண்டிவிடும். வமாலக்கும் மின் தூனில்லாஹி மின் அவுலியாஹி, பிறகு உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து எந்த ஒரு உதவியாளரும் வரமாட்டார். சும்மலா துன்சரூன், பிறகு நீங்கள் உதவி செய்யப்படவும் மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அநியாயத்துக்கு நாங்கள் சாய்ந்து விடக்கூடாது என்றால் என்ன அர்த்தம்? நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்பது அர்த்தமா இல்லையா? நியாயத்துக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பது அர்த்தமா இல்லையா? நியாயத்துக்காக வேண்டி போராட வேண்டும் என்பது அர்த்தமா இல்லையா? இது கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது. வலா தர்கனு இலல்லதீன லலமும், அநீதி இழைத்தவர்கள் பக்கம் நீங்க சாயாதீங்க. நியாயமான பக்கத்துல நிக்கிறேன்னா அநீதி இழைத்தவர்கள் பக்கம் சாயாமல் இருப்பது என்றால் என்ன அர்த்தம்? நியாயத்துக்காக சாயணும், நியாயத்துக்காக நிக்கணும், நியாயத்துக்காக குரல் எழுப்பணும் என்பதுதானே அர்த்தம். எனவே இஸ்லாமிய மார்க்கம் எப்போதும் நியாயத்துக்காக வேண்டி, நியாயத்தை கண்டால் மட்டும் போதாது, அதற்காக வேண்டி பேச வேண்டும், குரல் எழுப்ப வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக இருப்பதை பார்க்கிறோம். இந்த நீதி என்பதை நிலைநிறுத்துவதுதான் இஸ்லாம். சும்மா தொழுகைய நோன்ப ஹஜ்ஜ அமல்களை மட்டும் பரப்புறது மட்டும் இஸ்லாம் அல்ல. அதுவும் இஸ்லாம், அது அல்லாஹ்வுக்கு செலுத்துகின்ற வணக்கம். ஆனா நீதியை நிலைநாட்டுவது என்பது இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒன்று. யாருக்கு எதிராக வந்தாலும் சரி, நமக்கே எதிராக வந்தாலும் சரி, நம் பெற்றோர்களுக்கே எதிராக வந்தாலும் சரி, நீதியின் பக்கம் நிற்பதுதான் இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, கூனு கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதாக லில்லாஹ், நீங்கள் நீதிக்கு பக்கச்சார்புள்ளவர்களாக, நீதியை நிலைநாட்டக்கூடிய சமூகமாக இருங்கள். ஷுஹதாக லில்லாஹ், அல்லாஹ்வின் சாட்சியாளர்களாக நீதியை நிலைநாட்டுங்கள். வலவ் அலா அன்ஃபுசிக்கும், அது உங்களுக்கு எதிரானதாக இருந்தாலும் சரி, அவில் வாலிதைன், அது உங்களுடைய பெற்றோர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, வல் அக்ரபீன், அது உங்களுடைய உறவினர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுக்கே எதிராக இருந்தாலும், பெற்றோர்களுக்கு எதிராக இருந்தாலும், உறவுகளுக்கு எதிராக இருந்தாலும் நீதியை நிலைநாட்டுங்க. நீதி முக்கியம். நீதியை நிலைநாட்டுறதுக்கு யாரும் வராட்டி இந்த உலகம் அநீதியின் பக்கம் சென்று விட்டு அநீதியை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலையாக வந்து விட்டால் இந்த உலகம் அழிந்து விடும்.
அதனால நீதிக்காக வேண்டி நாங்கள் போராட வேண்டும் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அதே வசனத்தில் தொடர்ச்சி அல்லாஹ் சொல்லும்போது ஃபலா தத்தபிஉல் ஹவா அன் தஅதிலு, நீதியை நிலைநாட்டுவதில் உங்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றாதீர்கள். மனசுல நினைச்சது நீதி என்று நினைக்க கூடாது. சாட்சியங்கள், ஆதாரங்கள், மனசாட்சி இது எல்லாத்தையும் வச்சு நீதியை நிலைநாட்டணும். நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது நீதி அல்ல. சாட்சியம் இருக்குதா, ஆதாரம் இருக்குதா, வாதம் சரியா இருக்குதா, அதே நேரத்துல நீங்க மனசால நினைக்கிறீங்க இதுதான் சரியான ஒரு தீர்வா இருக்கும், நியாயம் என்று எல்லாத்தையும் வச்சுதான் நீதியை நிலைநாட்டணுமே தவிர வெறுமனே அவனோட மனசு நினைக்கிறது மட்டும் நீதியாகாது. நீதியை நிலைநாட்டணும், அந்த நீதியும் சரியா இருக்கணும். நீதிதான் என்று எல்லாருக்கும் தெரியணும், நீதி எல்லாருக்கும் விளங்கக்கூடிய விதத்தில் இருக்கணும். அதற்கு சாட்சியங்கள் தேவை, அதற்கு ஆதாரங்கள் தேவை. அப்ப ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் கொண்டு நீதியை நிலைநாட்டணும் என்றா என்ன செய்யணும்? வாயை பத்தி கொண்டிருந்தா சரி வருமா? சும்மா இருந்தா நீதி நிலைநாட்டுகிறதா ஆகுமா? எல்லாரும் மௌனமா இருக்கிறாங்க, அநியாயம் நடக்குது. அந்த அநியாயத்துக்கு மௌன சாட்சிகளாக இருந்தால் நாங்களும் அந்த அநியாயத்துக்கு ஒத்து ஊதுறோம் என்று அர்த்தம், அந்த அநியாயத்துக்கு துணை புரிகிறோம் என்று அர்த்தம். அப்ப நாங்க நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களா இருந்தா இவருக்கு பாதிப்பு நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு போறது மட்டும் இல்ல, அந்த பாதிப்புக்கு உள்ளானவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும். அந்த பாதிப்புக்கு உள்ளானவர்களுக்கு நாங்கள் கடன் கொடுக்க வேண்டும். அவர் பக்கம் உள்ள நியாயத்தை எடுத்து சொல்ல வேண்டும். அவன் பிரச்சனைக்கு நாம தலை போடணும், நமக்கு தேவையில்லாத வேலைன்னு ஒதுங்கி செல்லக்கூடாது என்பதையும் இந்த வசனத்திலிருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ற செய்தி சஹீஹ் புகாரியிலே 2444வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்ன சொல்றாங்க? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்சுர் அஹாக லாலிமன் அவ் மலுலுமன், உன்னுடைய சகோதரன் அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும் அநீதி இழைத்திருந்தாலும் அவனுக்கு நீ உதவி செய் அப்படின்னு கேட்கிறாங்க. காலு சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஹாதா நன்சுருஹு மலுலுமன், நாங்கள் பாதிக்கப்பட்டவருக்கு உதவி செய்யலாம், அது வாஸ்தவம். ஃபகைஃப நன்சுருஹு லாலிமன், அநியாயம் செய்தவனுக்கு நாங்கள் எப்படி உதவி செய்வது என்று கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால தாஹுது ஃபௌக யதைஹி, அவனுடைய 2 கைகளை நீங்க தடுத்து நிறுத்துங்க, அதுவே அநியாயம் செய்யறவனுக்கு நீங்க செய்யற உதவி என்று சொன்ன செய்தியை நாங்க பாக்குறோம். அப்ப பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது என்று சொன்னா நாங்கள் அவர்களுக்கான அந்த நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காக குரல் எழுப்ப வேண்டும். குறைந்தபட்சம் குரல் எழுப்புவது, அவர்களுக்கு உடல் ரீதியான உழைப்புகள், அதே மாதிரி பொருளாதார ரீதியான விஷயங்கள், இது சட்ட நடவடிக்கையா இருந்தால் சட்ட ஆலோசனைகள், அதற்கு செலவினங்களாகும் என்றால் செலவு செய்வதற்கான பொருளாதார உதவிகள் என்று என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த பாதிப்புக்குள்ளானவர்களுக்கான உதவிகள் செய்ய வேண்டும் என்பது இஸ்லாத்தில் உள்ளது. இந்த மாணவருடைய விஷயத்தில் கூட நாங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யலாம். சஹதி என்ற மாணவர் கொலை செய்யப்பட்டாரா இல்லையா சந்தேகம் இருக்குதா, அவன பெற்றோர்கள் நீதியை எதிர்பார்க்கிறார்கள். அவங்களோட குடும்ப பிரச்சனை என்று சொல்லி யாரும் கை கட்டி கொண்டு இருக்காமல் அந்த குடும்ப பிரச்சனை என்று அவங்களா பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்லி நாங்கள் ஓரமாக ஒதுங்கி செல்லாமல் அவர்களுக்கு சட்ட ஆலோசனைகளை வழங்கி பொருளாதார உதவிகளை வழங்கி அவர்களுடைய இந்த பிரச்சனையில நீதி கிடைப்பதற்காக வேண்டி நாம் உதவி செய்ய வேண்டும். அதான் பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி. இதனால் அந்த மதரசா நிர்வாகம் அநியாயம் செய்து விட்டார்கள் என்ற அர்த்தம் இல்லை. அநியாயம் செய்தார்களா இல்லையாண்டு கண்டறிவதற்கு செய்கின்ற உதவி. உண்மையிலே அநியாயம் செய்யாமல் அவர்கள் இருந்திருக்கலாம், உண்மையிலே அது தற்கொலையாகவும் இருந்திருக்கலாம். ஆனா தற்கொலை இல்லை என்ற அளவுக்கு சந்தேகம் வருது என்று சொன்னால் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்கு பாதிப்புக்குள்ளானவர்கள் இழப்பு யாருக்கு? அந்த சகதியுடைய பெற்றோர்களுக்கு தானே. அந்த இழப்புக்குள்ளானவர்களுக்கு நிதி உதவி செய்து வழக்கு சட்ட ஆலோசனைகளை உதவி செய்து அவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற உதவியின் மூலமாக 2 நன்மை நடக்கும். என்ன நன்மை? ஒண்ணு, உண்மையிலே கொலை செய்யப்பட்டிருந்தால் அந்த பெற்றோர்களுக்கு நியாயம் கிடைத்து கொலையாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். அப்படி கொலை செய்யப்படவில்லை, தற்கொலை தான் நடந்திருக்கிறது என்று விசாரணைகளில் அறியப்பட்டால் எந்த அடிப்படையும் இல்லாமல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்ற ஒரு மதரசா நிர்வாகம் அந்த குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். இந்த 2 நன்மையும் நடக்குமா இல்லையா? எனவே இந்த விஷயத்துல சகதியுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்காக குரல் எழுப்ப வேண்டும், அவர்கள் கோருகின்ற அந்த நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக உதவி செய்வது இந்த முஸ்லிம் சமூகத்தின் ஒரு கடமையாக இருப்பதை இந்த செய்திகளிலிருந்து நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பாதிப்புக்காக உதவி செய்வது என்பது, குரல் எழுப்புவது என்பது இந்த மார்க்கத்தில் உள்ள ஒன்று. நபிமார்கள் ஒவ்வொரு சமூகத்துக்கும் நபிமார்களாக வந்தது வெறுமனே தௌஹீதை சொல்லிவிட்டு செல்வதற்கும் வணக்க வழிபாடுகளை சொல்லிவிட்டு செல்வதற்கு மாத்திரம் அல்ல. அந்த சமூகத்தில் உள்ள அநீதிகளை அவர்கள் எடுத்துரைப்பார்கள்.
அந்த அநீதிக்கு எதிராக குரல் எழுப்புவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஃபிரௌன் என்ற கொடுங்கோல மன்னன் பனு இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். அந்த அடிமைப்படுத்தி வைத்திருந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு எதிராக அவர்களுடைய விடுதலைக்காக வேண்டியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்டதாக அல் குர்ஆன்ல 26வது அத்தியாயத்துல 16, 17 ஆகிய வசனங்கள் சொல்கின்றன. அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅத்தியா ஃபிரௌன ஃபகூலா இன்னா ரசூலு ரப்பில் ஆலமீன். நீங்கள் ஃபிரௌனிடம் செல்லுங்கள், ரெண்டு பேரும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருவருக்கும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். நீங்கள் இருவரும் ஃபிரௌனிடம் செல்லுங்கள், சொல்லுங்கள், இன்னா ரசூலு ரப்பில் ஆலமீன், நாங்கள் அகிலத்தாரின் தூதர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். சொல்லிட்டு தூதத்துவத்தை எத்தி வைக்கிறதோட, அல்லாஹ் பத்தி தௌஹீத சொல்றதோட, அல்லாஹ் ஒருவனை தான் வணங்கணும் என்று சொல்றதோட நிறுத்திக் கொள்ளாமல் சொல்லுங்கள், அன் அர்சில் மஅனா பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களை எங்களுடன் அனுப்பி வையுங்கள் என்ற அந்த கோரிக்கையை முன்வையுங்கள். ரெண்டையும் அல்லாஹ் சொல்றாங்க. அவங்க ரெண்டையும் அவங்க செஞ்சாங்களா இல்லையா? பனு இஸ்ரவேலர்களை விடுவித்துக் கொண்டு வந்தார்களா இல்லையா? ஃபிரௌன் அடிமைப்படுத்தி வைத்திருந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு விடிவு காலத்தை ஒரு இறை தூதர் மூலமாக அல்லாஹ் ஏற்படுத்தினானா இல்லையா? இதுதான் நியாயத்துக்காக போராடுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஃலலுல் ஜிஹாத், ஜிஹாதில சிறந்த ஜிஹாத் எதுன்னு சொன்னா கலிமத்து அத்லின் இந்த சுல்தானின் ஜாயிர், அநீதி இழைத்த அரசனுக்கு முன்னாடி நியாயமான நீதியான சொற்களை பேசுவது ஒரு சிறந்த ஜிஹாதாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி ஆதாரப்பூர்வமானதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நீதிக்காக குரல் எழுப்புவது, பாதிப்புக்குள்ளானவர்களுக்காக குரல் எழுப்புவது, நீதியை நிலைநாட்டுவதற்காக போராடுவது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது, அவர்களுக்கான உடல் ரீதியான பொருளாதார ரீதியான ஒத்துழைப்புகளை வழங்குவது என்பது இஸ்லாத்தில் நமக்கு மிக 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 வலியுறுத்தப்பட்ட ஒரு நன்மையான காரியமாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்வதோடு, இந்த விஷயத்தில் சகோதரியுடைய குடும்பத்தாருக்கும் நாம் உதவி செய்வதற்கு முஸ்லிம் சமூகம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் அந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு பதிலாக நாம் பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்ததாக, இதே இந்த மரண சம்பவத்தை ஒட்டி சஹதியுடைய மரணம் கொலையா தற்கொலையா என்பதை ஒட்டி பல சந்தேகங்கள் கிளப்புகிறார்கள். என்ன கிளப்புறாங்க? இது தற்கொலை என்று அரசாங்கம் சொல்லிருச்சு, இத ஒரு மரணம் அல்ல, ஒரு கொலை அல்ல, இது ஒரு கொலை அல்ல என்று அரசாங்கம் சொல்லிவிட்டது. ஆனா நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஊகித்து கொண்டு, சர்ச்சை செய்து கொண்டு, துருவி துருவி ஆராய்ந்து கொண்டு, பிறருடைய மானங்களை வாங்கக்கூடிய விதத்தில், மதரசா நிர்வாகத்துடைய மானத்தை வாங்கக்கூடிய விதத்தில், அவர்களுடைய மாமிசத்தை சாப்பிடக்கூடிய விதத்தில் இதை மீண்டும் மீண்டும் பேசுவது சரிதானா என்று சமூகத்தில் சிலர் விமர்சனம் செய்கிறார்கள். இது சம்பந்தமான மார்க்க நிலைப்பாடு என்ன என்று ஒரு சகோதரர் கேட்கிறார். அதாவது, அன்பிற்குரிய சகோதரர்களே, பொதுவாக நீங்க ஒரு விஷயத்தை விளங்கணும். தவறுகள் ரெண்டு விதமா நடக்கும். ஒன்று, ஒரு தவறு, சிலர் தவறுகளை தன்னளவில் செய்து கொள்வார்கள், சிலர் தவறுகளை பகிரங்கமாக செய்வார்கள். பகிரங்கமாக செய்யக்கூடிய தவறுகளை பொறுத்தளவில் இன்னொருவருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய விதத்தில் அது அமையுமானால் அதை கண்டிப்பாக பகிரங்கமாகத்தான் கண்டிக்கப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய விதியாக இருக்கிறது. ஒருவர் தனிப்பட்ட முறையில் தவறு செய்வாரே ஆனால் அந்த தவறை தனிப்பட்ட முறையில் அவரை அணுகி அவரை திருத்த வேண்டும். ஒருத்தர் சிகரெட் குடிக்கிறாரு, மதுரை பள்ளிவாசலோட தொடர்புல இருக்கிறாரு, ஆனா சிகரெட்டை குடிக்கிறாரு. இவர் சிகரெட் குடிக்கிறது பள்ளி நிர்வாகத்துக்கு விளங்குது. அவன் மிம்பர்ல ஏறி என்ன செய்ய முடியாது, அதை பகிரங்கமாக கண்டிக்க முடியாது. ஏன்னா அவருடைய தனிப்பட்ட ஒரு விவகாரம். அவரை அணுகி அவருக்கு சொல்லி, இந்த மாதிரி சிகரெட் குடிக்காதீங்க, இந்த மாதிரி ரேஸ் போடாதீங்க, இந்த மாதிரி வட்டியோட தொடர்பு அரிக்காதீங்க, உங்களை பத்தி இப்படி தவறான ஒரு செய்தி வருது, நீங்க பகிரங்கமா சினிமா தியேட்டர்ல போய் சினிமா பார்க்கறதா ஒரு குற்றச்சாட்டு வருது, இந்த மாதிரி செய்யாதீங்க என்று சொல்லி திருத்தலாம். அது தனிப்பட்ட முறையில் திருத்துறது. ஆனா சில தவறுகளை பொறுத்தளவுல பகிரங்கமாகவும் நடக்கிறது, அதன் மூலம் பிறருக்கு பாதிப்பு நடக்கிறது என்று சொன்னால் அதை பகிரங்கமாகத்தான் கண்டிக்க வேண்டும். உதாரணமாக சொல்வதாக இருந்தா, ஒருவர் பொது சொத்திலே கையை அடிக்கிறார், பொது சொத்தை சூறையாடுகிறார். பள்ளிவாசல் சொத்து கோடிக்கணக்கில் சேர்த்து அக்கௌண்ட்ல வச்சிருந்தா அந்த பள்ளி நிர்வாகிகள் ஒரு சிலர் பேர் சேர்ந்து அவங்க என்ன செய்யறாங்க, அதை பங்கு போட்டுக் கொள்றாங்க. இந்த மாதிரி வரும்போது அவர்கள் செய்வதை ஒருவர் ஆதாரப்பூர்வமாக கண்டறிகிறார். அதற்கான சாட்சியங்களும் ஆதாரங்களும் அவர்களிடம் இருக்கிறது. இந்த நிலையில் அவர்களை தனிப்பட்ட முறையில் அணுகி இதை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்வது என்பது மார்க்கத்தில் அப்படி வழிகாட்டல. அவருடைய மானம் போகுமே, மரியாதை போகுமே, அவர் சமூகத்தில் அந்தஸ்தோடு இருக்கிறாரு என்று பார்த்து அவருக்கு தனிப்பட்ட முறையில போயிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இந்த விஷயம் இல்லை. காரணம், இது பொது சொத்து. பொது சொத்துல ஒருத்தர் கையடிப்பார் என்று சொன்னா
அது பகிரங்கமாகத்தான் கண்டிக்கப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல உத்துபியான்னு சொல்லக்கூடிய நபித்தோழரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்தை வசூலிப்பதற்காக அனுப்பி வைப்பார்கள். அவர் என்ன செய்தார்? ஜகாத்தை வசூலித்து விட்டு வந்து இது ஜகாத்துக்குரியது, இது எனக்குரியது, அன்பளிப்பாக கிடைத்தது என்று ரெண்டாக பிரிக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக மிம்பருக்கு ஏறுறாங்க. மிம்பருக்கு ஏறி நாம் சிலரை ஜகாத்தை வசூலிப்பதற்காக அனுப்புகிறோம், அவர் ஜகாத்தை வசூலித்து விட்டு வந்து இது ஜகாத்துக்குரியது, இது எனக்கு அன்பளிப்பாக கிடைத்தது என்று பிரித்து காட்டுகிறார். அவர் தன்னுடைய தாய் வீட்டிலோ தந்தை வீட்டிலோ இருந்திருந்தால் இந்த அன்பளிப்பு அவருக்கு கிடைத்திருக்குமா என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே கண்டித்ததாக சஹீஹ் புகாரியிலே ஒரு ஆதாரபூர்வமான செய்தியை நாங்க பார்க்கிறோம். அப்ப என்ன விளங்குது? பொது சொத்து என்று வரும்போது ஜகாத்தை வசூலிக்க அனுப்பினா அந்த நபித்தோழர் ஜகாத்தை வசூலித்து தனக்கு அன்பளிப்பாக சில பேர் தன்னை கன்வின்ஸ் பண்றதுக்காக ஒரு நிதியை கொடுத்திருந்தா அதை எப்படி அவர் விளங்கி இருக்கணும்? ஒழுங்கா ஜகாத் கணக்கு காட்டாம என்னைய கன்வின்ஸ் பண்றதுக்காக எனக்கு கிஃப்ட் தர்றான், இதை நான் எடுத்திருக்க கூடாது. அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஆவிலாக செயல்படக்கூடிய நான் அரசாங்கத்துக்கு விசுவாசமா இருக்கணுமே தவிர அந்த பொதுமக்களுக்கு விசுவாசம் காட்ட போய் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய அந்த வரியை சரியாக நான் அறவிடாமல் நான் தடுத்து வைத்திருக்க கூடாது என்று அவர் விளங்கி அந்த அன்பளிப்புகளை புறக்கணித்திருக்க வேண்டும். பொதுவாக அன்பளிப்புகளை பெற்றுக் கொள்வதற்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல பொதுமக்களிடமிருந்து வரக்கூடிய அந்த நிதி சரியாக தராமல் இருப்பதற்கு கூட என்ன செய்திருக்கலாம்? அன்பளிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அந்த சொன்ன அவரிடம் அன்பளிப்பு கொடுத்தவர்கள் ஜகாத்தை தப்பு கணக்கு காட்டி கொடுக்கறதுக்காக அவங்க அன்பளிப்பு கொடுத்ததாக ஹதீஸ்ல வரல. ஆனால் அப்படி ஒரு தோற்றம் ஏற்படலாம், நிலை ஏற்படலாம் என்பதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் உம்மா வாப்பா வீட்டுல இருந்தா இந்த அன்பளிப்பு கிடைச்சிருக்குமா அப்படியே கேட்கிறாங்க. அப்ப இது பப்ளிக்கா தானே கேட்டாங்க. காரணம் பொது சொத்து. அப்ப பொது சொத்து என்று வரக்கூடிய விஷயத்துல பகிரங்கமாகத்தான் என்ன செய்வார்கள்? அதை கேட்க வேண்டும். கேட்பது பகிரங்கமாகத்தான் கேட்கவும் வேண்டும். ஆனா தனிப்பட்ட விவகாரம் என்று வரும்போது ஒருவரை வந்து தனிப்பட்ட முறையில தான் என்ன செய்யணும்? அணுகி பேசணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் 49வது அத்தியாயத்துல 12வது வசனத்துல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல் வன்னி, யூகத்தில் அதிகமானதை விட்டு விடுங்கள், இன்ன பஅத தன்னி இஸ்முன், யூகங்களில் அதிகமானது பாவமாக இருக்கிறது, வலா தஜஸ்ஸசு, துருவி ஆராயாதீர்கள், வலா தஅதப் பஅலுக்கும் பஅலன், உங்களை ஒருவரை ஒருவர் புறம் பேசிக் கொள்ளாதீர்கள், அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லமா அஹீ மைத்தன், உங்களை யாராவது ஒருத்தர் உங்களுடைய சகோதரனை மௌத்தான நிலையில் சாப்பிட நினைப்பீர்களா? ஃபக்கரிஹ்துமுஹு, அதை நீங்கள் வெறுப்பீர்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சுங்கள். இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் தௌபாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், நிகரற்ற அன்புடையவன் என்று இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான் 49:12. அப்ப துருவி ஆராயக்கூடாது, புறம் பேசக்கூடாது. ஒரு சகோதரனுடைய புறம் பேசுவது என்பது மரணித்தொருவனுடைய மாமிசத்தை பச்சையாக சாப்பிடுவதற்கு சமமான ஒரு காரியம். ஒரு காகம் ஒரு எலியை சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் அதை பார்த்து நாங்கள் ரசிக்க மாட்டோம், அதை நாங்கள் வெறுப்போம். இதே மனுஷங்களை சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். அது செத்த ஒருத்தருடைய உடம்புல தன்னுடைய சகோதரனுடைய உடன் பிறந்த சகோதரனுடைய ஜனாசாவை நாங்கள் கடிச்சு சப்பி சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். இதை எப்படி வெறுப்போமோ அப்படி ஒருவருடைய புறம் பேசுவதை நாங்கள் வெறுக்க வேண்டும். இது தனிப்பட்ட விவகாரங்கள். ரசூலும் தடுக்கிறாங்க. எப்படி தடுக்கிறாங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 5143வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இய்யாக்கும் வல்ல, யூகிப்பதை உங்களுக்கு எச்சரிக்கின்றேன். ஃபைன்னல் வல்ல அக்தபுல் ஹதீஸி, அதிகமாக யூகிப்பது பெரும் பொய்யாக இருக்கிறது. பேச்சுக்கள் நிறைய பொய்யான பேச்சாக மாறிவிடும். வலா தஜஸ்ஸசு, துருவி ஆராயாதீர்கள். வலா தஹஸ்ஸசு, நீங்கள் ஒருவரை ஒருவர் ஒட்டு கேட்காதீர்கள். வலா தபாகலு, ஒருவரை ஒருவர் பகைத்துக் கொள்ளாதீர்கள். வகூலு இஹ்வானன், நீங்கள் அனைவரும் சகோதரர்களாக இருங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். இது நாங்க யாருடைய குறையும் தேடக்கூடாது என்று தனிப்பட்ட முறையில் தேடக்கூடாது. ஆனா இந்த ஜனாசா சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிப்பட்ட ஒன்றா? இது வந்து ஒரு மரணம், கொலையா தற்கொலையா என்று வந்தா அதை தேடக்கூடாது என்று சொல்றீங்களே, அதை பத்தி பேசக்கூடாது, அது புறம் பேசுவதாக அமையும். ஒரு சகோதரனுடைய மாமிசத்தை அவன் இறந்த பிறகு பச்சையாக சாப்பிடுவதாக அமையும் என்று சொல்கிறீர்களே. ஒரு இஸ்லாமிய நாட்டுல ஒரு போலீஸ் இருக்குதுன்னு வைங்க. இஸ்லாமிய நாடு, முஸ்லிம் நாட்டுல போலீஸ் இருக்குது. ஒரு மேர்டர் நடக்குது, அது மேர்டரா இல்லையா? அந்த மரணம் உண்மையிலே ஒரு கொலையா அல்லது இயற்கையான மரணமா என்று விசாரணை செய்ய சொல்லி போலீஸ்ல கேட்டா அந்த போலீஸ் அந்த மரணத்தோடு சம்பந்தப்பட்டவர்களை விசாரிப்பார்கள். அவர்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அவங்க சரியா செஞ்சாங்களா பிழையா செஞ்சாங்களா ஆய்வு செய்வாங்க, பகுப்பாய்வு செய்வாங்க, புலன் விசாரணை நடத்துவாங்க. அப்படி விசாரணை நடத்துவது மார்க்கத்துல கூடாதா, ஹராமா?
அப்ப ஒரு சகோதரன் இவர் தான் இதை செய்திருப்பார் என்று ஒருவரை யூகிப்பார்கள். கிடைக்கின்ற ஆதாரங்களை வைத்து அநேகமாக இந்த விஷயம் மரணம் அல்ல, இது கொலைதான், அதற்கு காரணம் இந்த எவிடன்ஸ்கள் இருக்குது, இதை வச்சு இந்த நபரை தான் நாங்க சந்தேகப்படுறோம் என்று சொல்லி ஒருவரை சந்தேகப்படுவாங்க. எனவே இந்த குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் காட்டி இப்படி சந்தேகப்படுவது கூடாது, பாவம் என்று சொல்லி இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்ட முஸ்லிம் நாடுகள்ல இல்லாமல் ஆக்கலாமா? சந்தேகப்படுறது என்பது தனிப்பட்ட விஷயங்கள், ஒவ்வொருத்தண்ட சிவில் நடவடிக்கைகள். இது இன்னொருத்தருக்கு பாதிப்பு ஏற்பட்ட விஷயம். இன்னொருத்தண்ட உயிரை பறிச்சிருக்கிறாங்க, இன்னொருத்தர் உயிரை பறிச்சாங்களா இல்லையான்றதுதான் சந்தேகம். அப்ப இன்னொருவருக்கு பாதிப்பு ஏற்படும் விஷயம் என்று வரும்போது அந்த விஷயத்துல இஸ்லாம் நமக்கு என்ன சொல்கிறது? அதற்காக வேண்டி ஒருவரை சந்தேகப்பட்டால் அது குற்றம் இல்லை, பொய்யாகத்தான் சந்தேகப்படக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. சாட்சியத்தின் அடிப்படையில் சந்தேகப்படலாம் தானே. ஒருத்தர் நீதிமன்றத்துல குற்றவாளியாக நிரூபிக்கப்படும் வரைக்கும் அவர் சந்தேக நபர் தான், அவர் சந்தேக நபராகத்தான் பார்ப்பார்கள். அப்ப இஸ்லாமிய நாட்டில் நீதிமன்றம் வைக்க முடியாம போவே, என் சந்தேக நபரா யாரையும் பார்க்க கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது, எனவே நீதிமன்றமே வைக்காதீங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இஸ்லாமிய நாடுகள்ல போலீஸ் இயங்கும், போலீஸ் துறை இயங்கும், காவல்துறை இயங்கும், இஸ்லாமிய நாடுகள்ல நீதிமன்றங்கள் இயங்கும், எல்லாமே சந்தேக பார்வையுடன் அதே போன்று சாட்சியங்கள் ஆதாரங்களை ஆராயக்கூடிய ஒரு கண்ணோட்டத்துல தான் பார்ப்பார்கள். அதை இந்த குர்ஆன் வசனம், இந்த ஹதீஸ் தடுக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வழக்கு கொண்டு வருவாங்க. ஒரு வழக்கு கொண்டு வரும்போது ஒருவரை பற்றி குறை சொல்லிதான் வழக்கு கொண்டு வருவாங்க. அப்ப புறம் பேசக்கூடாது என்ற ரசூல் கிட்ட வழக்கை கொண்டு போக முடியாம போகுது. அப்ப வழக்கு வந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த தரப்பு அழைப்பார்கள், உங்களை பத்தி குற்றச்சாட்டு வந்திருக்குது வாங்க. இப்ப அடுத்த தரப்பு இல்லாத நேரத்துல ஒருவர் வழக்கு தாக்கல் செய்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரே, இவர் என்னுடைய காணியை அபகரித்து விட்டார், காணியை அபகரித்து விட்டார் என்று குற்றச்சாட்டு வைப்பது என்பதன் அர்த்தம் என்ன? ஒரு சகோதரன் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி ஒரு குறை சொல்லி இருக்கிறார்கள், புறம் பேசி இருக்கிறார்கள், மாமிசம் சாப்பிட்டு இருக்கிறார்கள் என்று அர்த்தமா? அல்லது என்னுடைய புகார் இது, அவரை சம்பந்தப்பட்டவரை வர வச்சு பேச சொல்றோம் என்பது அர்த்தமா? இந்த கண்ணோட்டத்துல சமூக ஊடகங்கள்ல கூட இதுல சந்தேகம் இருக்குது. யாருமே ஜமாலியா அரபிக் கல்லூரி நிர்வாகத்தை அவங்க கொலை செஞ்சாங்கன்னு சொல்லல, அவங்க உஸ்தாதுமார்கள் கொலையாளிகள் என்று சொல்லவும் இல்லை. அவர்கள் அப்படி இந்த விஷயத்துல சம்பந்தப்படாமல் இருந்தால் அல்லாஹ் அவர்களை கண்டிப்பாக காப்பாற்றுவான். யாரும் அநியாயமாக அபாண்டமாக பழிகளை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்துல அந்த ஆதாரங்கள் சாட்சியங்கள் அவர்களுக்கு எதிராக இருந்தால் சந்தேக நபர்களாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டுமா இல்லையா? அப்ப அதற்கான ஒரு வாத பிரதிவாதமாக சமூக ஊடகங்கள்ல சில சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் வைத்து சந்தேகத்தை கிளப்புவார்கள் என்று சொன்னா அது ஒரு முஸ்லிம் சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதாக வராது. அப்படி நினைக்க கூடாது. அது மார்க்க ஆதாரங்களை சரியாக புரிந்து கொள்ளாத நிலையில் சிலர் சொல்லக்கூடிய ஒரு காரணமாக இருப்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, ஒரு விஷயத்துல ஒரு தவறு நடந்தால் அந்த தவறை பகிரங்கப்படுத்துவது என்பது தனிப்பட்ட ஒருவருடைய தவறாக இருந்தால் அது சம்பந்தப்பட்ட நபருக்கு சொல்லணும். இதுவே பகிரங்கமாக ஒரு சமூகத்துக்கு பாதிக்கக்கூடிய விதத்தில் நடக்கக்கூடிய ஒரு தவறாக இருந்தால் அதை பகிரங்கப்படுத்துவது இஸ்லாம் தடுக்கவில்லை. அத்தகைய ஒரு சந்தேகமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல ஒருவரை சந்தேக நபராகவோ அல்லது அவர் தவறு செய்திருப்பார் என்று பேசுவதோ அல்லது அது விசாரணை கோருவதோ ஒரு சகோதரனுடைய புறம் பேசுவதாக ஆகாது என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தின் தீர்ப்பாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கிறாங்க, மதரசாக்களில் மாணவர்களை அடிப்பது சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவரையும் அடிக்கவில்லை என்று ஹதீஸ் இருக்கிறது, அது உண்மையா என்று கேட்கிறாங்க. முதலாவதாக, மதரசா மாணவர்கள் இப்படி மாணவர்களை மதரசாக்கள்ல அடிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம்ல கொண்டு போறாங்களே, இது சரியான்னு கேட்கிறாங்க. இது மதரசா மாணவர்கள்ல மட்டும் இல்ல, எங்கேயுமே இது நடக்கக்கூடாது. ஒருத்தரை தாக்குறதுக்கு பிறர் ஒருவரை தாக்குவதற்கு இலங்கை சட்டம் யாருக்கும் அனுமதி கொடுக்கவில்லை. எப்படி தாக்கலாம்? பாடசாலைகளா இருந்தாலும் சரி, உங்களோட மாணவர்கள் உங்களோட பிள்ளைகளை ஸ்கூல்ல பாடசாலைகள்ல டீச்சர் பிறந்து வச்சு அடிக்கிறாங்களா இருந்தாலும், கையால் அடிக்கிறதாக இருந்தாலும், உடம்புக்கு பிசிக்கலி ஒரு காயத்தை, ஒரு பாதிப்பை, ஒரு நோவினை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அல்லது ஒரு கொடுமை செய்யக்கூடிய விதத்தில் ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபடுவதாக இருந்தால் கண்டிப்பாக அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளலாம். பெற்றோர்களே அப்படி கண்டிக்க கூடாது. தன்னுடைய பிள்ளைகளை அடித்து வளர்க்கக்கூடிய நிலையில் பெற்றோர்களே நடத்தக்கூடாது. அப்ப வெளியில் உள்ளவங்களுக்கு சட்டம் அனுமதிக்குமா? அனுமதிக்காது. பாடசாலைகள் உள்ளவங்க செய்ய முடியாது.
டியூஷன் மாஸ்டர்களுக்கு இது செய்ய முடியாது, மதரசா மாணவர்களுக்கு செய்ய முடியாது, மக்தப் மதரசால உள்ள மாணவர்களுக்கு செய்ய முடியாது, அஹதியா மாணவர்களுக்கு செய்ய முடியாது, வெளியில யாருக்கும் யாரையும் தாக்க முடியாது. இதுதான் இலங்கை நாட்டு சட்டம் சொல்கிறது. எப்படி சொல்லுது? சட்ட ரீதியாக இது மிகப்பெரிய ஒரு குழந்தைகளுக்கு எதிரான, மாணவர்கள் மீதான ஒரு வன்முறையாக இதை பார்க்கிறது. சிறுவர் விஷயத்துல மிகவும் பாசத்துடன் நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த இஸ்லாத்தின் அடிப்படையும் சட்டத்தின் அடிப்படையும். அவர்களை கொடுமைப்படுத்துவது மிகப்பெரிய ஒரு குற்றம். சிறுவர்களை சட்ட ரீதியாக அவர்களை தாக்குவது என்பது எவ்வளவு பெரிய குற்றம் என்றால், பீனல் கோட்ல அமெண்ட்மெண்ட் பண்ண ஒரு ஆக்ட்ல 1995 ஆண்டுல 22 அந்த சட்டத்துல 3வது செக்ஷன்ல சொல்லப்படுகிறது, the following new section is hereby inserted immediately after section 308. 308ல 308A என்று ஒரு செக்ஷனை உண்டாக்குறாங்க. அதுல என்ன வருது? முதலாவது 308Aல நம்பர் 1 செக்ஷன் சொல்லுது, whoever having a custody charge of care of any person under 18 years of age willfully assaults, ill-treats, neglects or abandons such person or causes or procures such person to be assaulted, ill-treated, neglected or abandoned in a manner likely to cause him suffering or injury to health, including injury to or loss of sight, of hearing or limb or organ of the body or any mental derangement, commits the offense of cruelty of children என்று சொல்லப்படுகிறது. என்ன சொல்லுது? பின்வரும் அந்த புதிய பிரிவு 18 வயதுக்கு உட்பட்ட எந்த ஒரு நபரையும் காவலில் எடுத்து பொறுப்பேற்றுக் கொண்டு கவனித்துக் கொண்டு வேண்டுமென்று தாக்கினால், மோசமாக நடத்தினால், புறக்கணித்தால் அல்லது கைவிட்டால் அல்லது அத்தகைய நபரை தாக்கினால், மோசமாக நடத்தினால், புறக்கணிக்கப்பட்டால் அல்லது உடல் நலத்திற்கு காயம் அல்லது பார்வை இழப்பு அல்லது காது கேளாமை அல்லது லிமோ அல்லது உடலின் உழைப்பு அல்லது மனநல கோளாறு உட்பட பாதிக்கப்படக்கூடிய அல்லது காயப்படுத்தும் வகையில் கைவிடப்பட்டால் அவர் குழந்தைகளுக்கு கொடுமை செய்யும் குற்றத்தை செய்கிறார் என்று தெளிவாக சொல்லப்படுகிறது. அடுத்த 2வது செக்ஷன் சொல்றாங்க, whoever commits the offense of cruelty of children shall on conviction be punished with imprisonment of either description for a term not less than 2 years and not exceeding 10 years, and may also be punished with fine and be ordered to pay compensation of an amount determined by court to the person in respect of whom the offense was committed for the injuries caused to such person. குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகள் குற்றத்தை செய்பவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் 2 ஆண்டுகளுக்கு குறையாத மற்றும் 10 ஆண்டுகளுக்கு மிகாத 2 வகையான சிறை தண்டனை விதிக்கப்படுவார். மேலும் அபராதம் விதிக்கப்படலாம். சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படலாம். மேலும் குற்றம் செய்யப்பட்ட நபருக்கு நீதிமன்றத்தால் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை இழப்பீடாக வழங்க உத்தரவிடப்படலாம் என்று இலங்கையில தண்டனை சட்ட திருத்த சட்டத்துல 308A செக்ஷன் 1 செக்ஷன் 2 சொல்லுது. அதே போல ஸ்ரீலங்கா பீனல் கோட்ல சொல்லப்பட்டிருந்த சட்டத்தை கடுமையாக இவங்க நடைமுறைப்படுத்துவாங்க. ஏனென்றால் இது சாதாரண விஷயம் இல்ல. சிறுவர்களுக்கு எதிரான குற்றம் என்று வருகின்ற நேரத்துல இலங்கை அரசாங்கமும் கவனமா இருக்கும். எனவே 18 வயசுக்கு கீழே உள்ளவரை யாராவது ஒருத்தர் அடித்தால், காயப்படுத்தினால், அவமரியாதையாக நடத்தினால், ஆபத்தான தண்டனைகளை கொடுத்தால் இதெல்லாம் குற்றம், 2 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்பலாம் என்று சொல்லி, அதுக்காக 18 வயசுக்கு மேல உள்ளவங்க அடிக்கலாம் என்று இல்லை. இது குழந்தை விஷயத்துல கூடுதலான கவனம் செலுத்தி தண்டனை விதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுது. மனித நேயமாக ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. ஒரு சட்டமே குர்ஆன் சுன்னாட தெளிவில்லாத மனசாட்சிப்படி செய்யப்பட்ட சட்டத்திலேயே 18 வயசுக்கு கீழே எவனை நீ தாக்கினு சொன்னா உன்னை கடுமையா தண்டிப்ப என்று சொல்லுகிறது என்று சொன்னா இஸ்லாமிய மார்க்கம் சொல்லாதா? கேட்கிறாங்க. ஹதீஸ் இருக்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவரையும் அடித்ததில்லை என்ற ஹதீஸ் இருக்குதான்னு கேட்கிறாங்க. இது ஹதீஸே இல்லாட்டிலும் நீங்க இயற்கையாகவே புரிந்து கொள்ளலாம். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலத்தாருக்கு அருட்கொடையாகவே அனுப்பப்பட்டவர்கள். அப்ப ரசூலுல்லாஹ் அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவர்களை தாக்குற அளவுக்கு, அடுத்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துற அளவுக்கு நடப்பார்களா? நடக்க மாட்டார்கள். ஆனா தெளிவான ஹதீஸ் வருகிறது. சஹீஹ் முஸ்லிம்ல 4251வது ஹதீஸ். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்ன அறிவிக்கிறாங்க? மா லரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைஅன் கத்து பியதிஹி. ரசூலுல்லாஹ் தன்னுடைய கரத்தால் எதற்கும் அடித்ததில்லை, எந்த பொருளுக்கும் அடித்ததில்லை, எந்த உயிரினத்துக்கும் அடித்ததில்லை. வலா அம்ராத்தன், எந்த ஒரு பெண்ணுக்கும் அடித்ததில்லை. வலா ஹாதிமன், எந்த ஒரு பணியாளருக்கும் அடித்ததில்லை. இல்லா ஐ யுஜாஹித ஃபீ சபீலில்லாஹ், ஆனால் போர்க்களத்தில்
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சண்டையிடும் போதே தவிர, சண்டையிடும் போது போர்க்களத்துல எதிரிகள் வந்து சண்டையிட்டால் அப்போது என்ன செய்வார்கள், தாக்கி இருக்கிறார்களே தவிர மற்றபடி சாதாரண நிலைகள்ல யாருக்கும் அடித்ததில்லை, எதற்கும் அடித்ததில்லை. வமா நீல மின்ஹு ஷைஉன் கத்து, ரசூலுல்லாஹ் யாரிடமும் பழி வாங்கியதில்லை. ஃபயன்தகிமு மின் சாயிபிஹி இல்லா ஐ யுன்தஹக ஷைஉன் மின் மஹாரிமில்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்காக யாரிடமும் பழி வாங்கியதில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய சட்டம் என்று வருகின்ற நேரத்தில் அந்த சட்டத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி ஃபயன்தகிமு லில்லாஹி அஸ்ஸ வஜல்ல, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்காக வேண்டி வேண்டுமென்றால் பழி வாங்கி இருப்பாங்க. ஒருத்தருடைய ஒரு பல்லை யாராவது உடைச்சிருந்தா அது பாதிக்கப்பட்டவர் சார்பாக இஸ்லாமிய அரசாங்கம் என்ன செய்யும், யாரு அநியாயம் செஞ்சாங்களோ அவங்களோட பல்ல உடைச்சிடுவாங்க. இந்த பழிக்கு பழி வாங்குற சட்டம் என்ன ஒன்று இருக்குது, அப்பதான் அடுத்தவங்க பல்ல உடைக்க மாட்டேன். அப்ப இந்த மாதிரி செய்வாங்களே தவிர மற்றபடி ஒரு நாளும் தனக்காக வேண்டி யாரிடமும் பழி வாங்கியதே இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் அடித்ததில்லை என்று வருது. அப்ப யாரையும் ரசூல் அடித்ததில்லைன்னா பச்சிளம் குழந்தைகள் அடிக்கலாமா, மாணவர்கள் அடிக்கலாமா, திறமை பயன்படுத்தி கொண்டு மதரசாக்கள்ல சைத்தான விரட்டுறோம் இவங்க தான் சைத்தான் ஆகுறாங்க. இவங்க தான் சைத்தானாகி கோவப்பட்டு அடின்னு அடிக்கிறது, டுமாங்குத்து குத்துறது, முதுகுல கண்டனிண்டமாய் தாக்குறது. சில ஹஜ்ரத்மார்கள் என்ன செய்யறாங்க, அவங்களோட காலை மசாஜ் பண்றதுக்கும் கையை மசாஜ் பண்றதுக்கும் தலையை மசாஜ் பண்றதுக்கும் சிறுவர்களை பயன்படுத்துறது. இந்த மாதிரி சிறுவர் துஷ்பிரயோகம் வேலை எங்க நடந்தாலும் உடனடியாக சட்ட ரீதியாக அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். நல்ல ஹஜ்ரத்மார்கள் இருக்கிறாங்க, நல்ல உஸ்தாதுமார்கள் இருக்கிறாங்க, அவங்களை சொல்லவில்லை. ஒரு சிலர் இந்த மாதிரி ஒரு சில சைத்தான்களாக நடக்கக்கூடியவர்கள் மாணவர்களை சரமாரியா தாக்கி காயம் ஏற்படுத்தி, ஏற்கனவே இந்த இது போன்ற ஒரு சம்பவம் மதரசாக்கள்ல தாக்குதல் நடந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இந்த சஹதி என்ற மாணவர் கூட அவருடைய தாயாரிடம் உஸ்தாது வந்து என்னுடைய உடம்புல காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்றதை சொல்றார். தொடையில காயம், முதுகுல காயம், உடம்பு பூராவும் காயம். அந்த வெள்ளை இருக்கிற மாணவன் என்றதுனால பழி சென்று விளங்குது பெற்றோர்களுக்கு. அப்ப கேட்டா உஸ்தாது பதுவா செய்வாரு, இப்படிதான் பயன் காட்டுறது. பதுவா செஞ்சிருவேண்டா, வெளியே சொல்லிடாதடா, அடிச்சிருவேண்டா, அதை பண்ணிருவேண்டா, உன்னை எதையுமே வெளியே சொல்லிடாதே, உன்னை துஷ்பிரயோகம் பண்ணாலும் வெளியே சொல்லிடாதே என்று சொல்லி பாலியல் துஷ்பிரயோகம் என்று நடைபெறுகிறது. இதற்கு காரணம் அந்த கண்மூடித்தனமான பக்தி. ஹஜ்ரத் எதை செய்தாலும், ஹஜ்ரத் பதுவா செய்தால், உஸ்தாது பதுவா செய்தால் நமக்கு பழித்து விடும் என்று நினைத்து அப்படி விதமான ஒரு குருட்டு நம்பிக்கையை, குருட்டு பக்தியை ஏற்படுத்தி இந்த மாதிரி அநியாயம் நடைபெறுகிறது. இந்த அநியாயங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இஸ்லாம் இதை வன்மையாக கண்டிக்கிறது. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் யாருக்கும் தாக்க மாட்டாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடன் 10 ஆண்டு காலமாக பணிபுரிந்தார்கள். ஒரு நாள் கூட ஏன் எதை செய்தீர்கள், ஏன் இப்படி செய்தீர்கள் என்று என்னை கண்டித்ததில்லை என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்கன்னா, எவ்வளவு சிறுவர்களோடு பாசத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்திருக்கிறார்கள். சிறுவர்களை கண்டால் முதலில் சலாம் சொல்வார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்களுக்கு சலாம் சொல்ல வாய்ப்பே தரமாட்டாங்க, ரசூலுல்லாஹ் சலாத்துக்கு முந்திக் கொள்வார்கள் என்று சொல்வார்கள். சிறுவர்களை கண்டால் முத்தமிடுவார்கள், பேசுவார்கள், அவர்களோடு நகைச்சுவையாக பேசுவார்கள். யா உமைர் மா ஃபாஅல நுஐர் என்று கேட்பாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய இன்னொரு ஒரு சகோதரன் சிறுவன் உமைர் அவர்கள் விளையாடி கொண்டிருந்த நேரத்தில் அவருடைய குருவி இறந்து விட்ட சோகத்துடன் இருக்கிற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா உமைர் மா ஃபாஅல நுஐர், உமைரே உன்னுடைய நுஐருக்கு என்ன ஆனது என்று அப்படி கேட்டவுடைய சோகத்தை அப்படி மறக்கடிக்க செய்யற அளவுக்கு சுகதுக்கம் விசாரிப்பார்கள் என்று நாம் வருகிறது. அப்ப சிறுவர்களோடு மிகவும் கவனமாக, பேணுதலாக, அன்போடு, பாசத்தோடு, பரிவோடு நடக்க வேண்டும். அடிச்சு காயப்படுத்தினால் அது இஸ்லாத்துக்கு எதிரானது. இஸ்லாமிய மார்க்கம் அதை அங்கீகரிக்கவில்லை. அதே நேரத்துல இது சட்ட ரீதியாக பெரும் குற்றம். சட்ட ரீதியாக சிறுவர் பாதுகாப்பதற்கான பல சட்டங்கள் இலங்கையில் இருக்கிறது. எனவே மதரசாக்களில் இருப்பவர்கள் அன்பாக உங்களுடைய மாணவர்களோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி வன்முறைகளில் ஈடுபட்டால், இப்ப அந்த உஸ்தாதுமார்கள் அடிக்கதான் சகதிக்கு காயம் ஏற்பட்டுச்சான்னு தெரியல, ஆனா அதனால் அதுல உண்மைத்தன்மை என்னன்றது சரியாக நிரூபிக்கப்பட வேண்டும். ஆனால் அப்படி நடந்திருந்தால், இந்த தற்கொலைக்கு தூண்டுதலாக உஸ்தாதுமார்கள் காரணமாக இருந்திருந்தால், அவரை உடல் ரீதியாக காயத்தை ஏற்படுத்தியதும் மானசீக ரீதியாக பாதிப்புக்கு ஏற்படுத்தியதும் தான் அந்த தற்கொலைக்கு அவர்களுடைய பார்வையை தற்கொலை என்று சொன்னாலும் அதற்கு காரணமாக இருந்திருந்தால் சிறுவர் துஷ்பிரயோகம் செய்த அந்த செக்ஷனுக்கு கீழே அவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இந்த விஷயத்துல தவறு செய்யவில்லை என்றதை நிரூபித்து விட்டு அவர்கள் விலகிக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த மாதிரி பயங்கரங்கள் இருக்கிறது. எனவே ரசூலுல்லாஹ் யாருக்கும் அடிக்க மாட்டாங்க, யாரையும் காயப்படுத்த மாட்டாங்க, அன்பா பாசமா நடப்பாங்க. அப்படி வரக்கூடிய ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் தான், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அதே நேரத்துல யாராவது அதற்கு மாற்றமா நடந்தா மார்க்க ரீதியாக குற்றம். இலங்கையில
நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டத்துக்கும் எதிராக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கடா, உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது, அது உண்மையா? இமாம் அல்பானி அவர்கள் கூட இந்த ஹதீஸை சஹீஹ் என்று அறிவிக்கிறாங்க, அதனுடைய நிலை என்னன்னு கேட்கிறாங்க. உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் என்ற கருத்துல சில செய்திகள் வருது. எப்படி வருது? இன்னல் உலமா வரசத்துல் அன்பியா, உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள். இன்னல் அன்பியாக லா யூரிசு தீனாரன் வலா திர்ஹமன், நபிமார்கள் தங்கம் அல்லது வெள்ளியை வாரிசுகளுக்கு விட்டு செல்லவில்லை. இன்னமா வரசுல் இல்ம, அவர்கள் அறிவை தான் விட்டு சென்றார்கள். ஃபமன் அஹத பிஹி அஹத பிஹல்லின் வாஃபிரின், யார் அதை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் பெரிய பங்கை பெற்று விட்டார்கள் என்று கருத்தில் வரக்கூடிய செய்தி திருமிதியில, அபூதாவுதுல, முஸ்னத் அஹமதுல, இன்னும் பல ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. ஆனா இந்த எல்லா ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்ல ஆசிம் இப்னு ரஜா இப்னு ஹைவத் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இடம்பெறுகிறார். இவர் பலவீனமானவராக இருக்கிறார். இவர் இந்த ஹதீஸ்கள்ல இடம்பெறக்கூடியவர் ரொம்ப பலவீனமானவர் என்று சொல்லி உதாரணமாக சொல்வதாக இருந்தா, இமாம் திர்மிதி அவர்கள் 2606வது எண்ணிக்கையில இந்த ஹதீஸை பதிவு செஞ்சு அவரே சொல்கிறார், கால அபு ஈசா சொல்கிறார், வலா நஅரிஃபு ஹாதல் ஹதீஸ இல்லா மின் ஹதீஸ் ஆசிம் இப்னு ரஜா இப்னு ஹைவத் வலைஸ ஹுவ இந்தி பிமுத்தஸிலி. இவர் இந்த செய்திகளுக்கு ஆசிம் இப்னு ரஜா இப்னு ஹைவத் என்பவர் மூலமாக தான் அறிவிக்கப்படுகிறது. அவர் நம்மிடம் தொடர்பு கண்டினியூட்டி உள்ள, அடுத்தவர்களுடன் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் உள்ள ஒருவராக நாங்கள் பார்க்கவில்லை. அவர்கள் இஸ்னாத் முற்று பெற்ற, இஸ்னாத் தொடர்பு கம்ப்ளீட்டான ஒருவராக நாங்கள் பார்க்கவில்லை, ஒருவரை விட்டு அறிவிக்கக்கூடியவர் என்ற நிலையில இந்த செய்தி இருக்குது என்று சொல்லி இமாம் திர்மிதி அவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள். அப்ப ஆசிம் இப்னு ரஜா என்றவர் தனக்கு யார் அறிவித்தார் அல்லது தன்னிடமிருந்து யார் அறிவிக்கப்படுகிறார் என்ற அந்த செய்தி தொடர்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில அறிவிக்கக்கூடியதாக இருப்பதனால வரசத்துல் அன்பியா என்று வரக்கூடிய செய்தி பலவீனமான செய்தி. அடுத்தது, இந்த செய்தி சஹீஹானதாக என்று வைத்துக் கொண்டாலும் இந்த செய்தியினுடைய கருத்து என்ன? உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் என்றால் அவங்க இல்மதான் மக்களுக்கு கொடுத்துட்டு போகணும், அவங்க சொத்து சுகங்களை இந்த உலகத்துக்கு வச்சுட்டு போக கூடாது. ஏண்டா நபிமார்கள் இல்மதான் வச்சுட்டு போனாங்க, தீனாரையும் திருகமையும் வச்சுட்டு போகலன்னு ஹதீஸ் சொல்லுது. திருகமையும் தீனாரையும் நபிமார்கள் வச்சுட்டு போகாத மாதிரி உலமாக்கள் அந்த ரசூலுல்லாஹ்விடம் இருந்து இல்ம பெற்றுக்கொண்ட மாதிரி, பெரிய பங்கை பெற்றுக்கொண்ட மாதிரி உலமாக்களும் என்ன பண்ணணும், அவங்களும் தீனார் திருகாமை விட்டு செல்லாமல் அறிவைத்தான் அடுத்த சமூகத்துக்கு கொண்டு போகணும். அப்பதான் நீங்க நபிமார்களுடைய அந்த வாரிசை தொடருவீங்க, அந்த பரம்பரையை தொடரலாம். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய உலமாக்கள் எல்லாம் யாரு? இலங்கையில் உள்ள நம்பர் 1 கோடீஸ்வரன்களாக உலமாக்கள் இருப்பதை பார்க்கிறோம். முஃப்திமார்கள், ஷேகுமார்கள், உஸ்தாதுமார்கள், பெரிய முதிர்கள் எல்லாம் இந்த இலங்கையில நம்பர் 1 கோடீஸ்வரன்களா இருப்பாங்க. அவனோட வீடு வாசல்கள், வாகன வசதிகள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா மிகப்பெரிய கோடீஸ்வரங்களுடைய பட்டியல்ல நான் நினைக்கிறேன் இலங்கையில சில முஃப்திமார்கள் நம்பர் 10க்குள்ள வந்துருவாங்க. இலங்கையில கோடீஸ்வரங்களுக்குள்ள அவ்வளவு செல்வங்கள், கமிஷன்கள், வியாபாரங்களை முதலீடு செய்யறோம். அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வியாபாரம் இல்லை, ஆனா முதலீடு செய்யறோம் என்று சொல்லி பொய்யாக தன்னுடைய பெயரை சில சரியா போர்டுகள்ல பதிவு செய்து கொண்டு இஸ்லாமிய வங்கி முறைகள் என்ற பெயர்ல வட்டி வங்கி முறைகள்ல தாங்களும் ஷேகுமார்கள் பத்துவா வழங்கக்கூடியவர்கள் என்று சொல்லிக் கொண்டு நல்ல வியாபாரம் பண்ணி கொண்டு வியாபாரத்துல முதலீடு செய்கிற பேர்ல சொத்துக்களை சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவங்க அல் உலமா வரசத்துல் அன்பியா, இந்த உலமாக்களுக்கு நபிமார்களுடைய வாரிசுகளா? இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வாரிசுகளை எதிர்பார்த்தாங்க. தர்மம் பண்ணுங்க, உலமாக்களுக்கு தர்மம் செய்யறத உலமாக்கள் எதிர்பார்க்கிறாங்க. எந்த உலமாவாது தன்னுடைய சொந்த சொல்லி அடுத்தவனுக்கு தர்மம் செய்யறானா? யோசிச்சு பாருங்க. எல்லாம் டொனேஷன் வைப்பான், ஃபவுண்டேஷன் வைப்பான், அகாடமி வச்சு கொள்வான், ஆர்கனைசேஷன் வச்சு கொள்வான், அதுக்கு ஃபண்ட் கலெக்ட் பண்ணுவான், அதன் மூலமா சோசியல் சர்வீஸ் செய்வான். யாராவது ஒரு உலமா தான் தன்னிடம் இருக்கக்கூடிய பரம்பரை சொத்தை இந்த சமூகத்தில் உள்ள ஏழை பாலைகளுக்கு நாங்கள் அள்ளி வீசுகிறோம் என்று சொல்லி வீசக்கூடிய உலமாக்கள் இருக்கிறாங்களா? காண முடியல. அப்ப என்ன சொல்றாங்க? உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் என்று சொல்லி மார்த்தட்டி கொண்டு தங்களுக்கு ஜகாத்துகளையும் சதகாக்களையும் ஹதியாக்களையும் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறார்களே தவிர அவர்களால் பிறருக்கு தான தர்மங்கள் சதகாக்கள் வழங்கப்படுவதை துளியளவும் பார்க்கக்கூடியதாக இல்லை. தனிப்பட்ட முறையில் அவர்கள் செய்து கொண்டிருக்கலாம். அவர்களுடைய சொத்து செல்வங்கள் சம்பந்தமாக நான் சொல்வது, நீங்கள் சேகரித்திருக்கின்ற சொத்துக்களில் ஏன் பகிரங்கமாக மக்கள் மத்தியிலே என்னுடைய சொத்திலிருந்து நான் உங்களுக்கு செலவழிக்கிறேன் என்று அறிவிச்சு ஏன் செய்ய முடியாது? அப்படி செய்றீங்களா? யாருமே சதகா செய்யாம இருக்கிறாங்கன்னு சொல்ல வரல.
ஆனா அவங்களுடைய சொத்து, அவர்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை பார்க்கின்ற நேரத்தில் தாராளமாக இலங்கை முஸ்லிம்களுடைய வறுமையை போக்குற அளவுக்கு சொத்துக்களை சேகரித்து வைத்திருக்கிறார்கள். செய்கிறார்களா? இல்ல. அப்ப இந்த ஹதீஸை வச்சு நீங்க உங்களுக்கு ஜக்காத் வசூல் பண்றதுக்கோ, உங்களுக்கு நீங்க சதகாக்களை வசூல் பண்றதுக்கோ ஒரு ஹதீஸ் இல்ல. இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பிறகு தன்னுடைய வாரிசுகள் யாருமே ஜக்காத்தை எடுத்துக்கொள்ள கூடாதுட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஜக்காத்தை பெற்றுக் கொள்வதற்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்ற நேரத்துல அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? நஹ்னு அன்பியா, நாங்கள் நபிமார்கள். ரசூலா சொன்னாங்க, நாங்கள் நபிமார்கள். லா நூரசு, எங்களுக்கு வாரிசுகள் இல்லை. நபிமார்களுக்கு வாரிசுகள் இல்லை என்று சொன்னதுனால உங்களுக்கு உங்களுடைய தந்தையின் சொத்திலிருந்து பங்கு தர முடியாது, அது பொது சொத்துக்கு போச்சு என்று சொன்ன நேரத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கோவப்பட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பையத் செய்யாமல், ஆட்சியாளராக ஏற்றுக்கொள்ளாமலே மரணித்தார்கள் என்ற செய்திகளை நாங்க பாக்குறோம். அப்ப நபிமார்களுடைய வாரிசுகளாக உலமாக்கள் நீங்க இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்களும் ஜக்காத் பெற்றுக்கொள்ள கூடாது, உங்களுக்கும் வாரிசுரிமை சொத்து சட்டம் செல்லுபடி ஆகாது என்ற கருத்துல தானே வரும். இது உங்களுடைய வசூல் பண்றதுக்கு எதிரான ஒரு ஹதீஸா இருக்குது. ஆனா இந்த ஹதீஸ் சஹீஹானது இல்ல, இது பலவீனமான ஹதீஸ். இதில் அறிவிப்பாளர்ல கோளாறு இருக்குது, தொடர்பு விடுபடுகிறது. தனக்கு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் விடுபட்ட நிலையில் அறிவிக்கப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஹதீஸ் ஆதாரம் காட்டி பொக்கட்டை நினைக்கிறதுக்காக உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் என்று பொய்யாக நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஹதீஸும் பலவீனம், இதனுடைய கருத்தும் உங்களுக்கு எதிரானது. நீங்கள் உண்மையான நபிமார்களுடைய வாரிசுகளாக இருந்தால் உங்களுடைய சொத்து செல்வங்களை, திரகங்களை, தீனார்களை நீங்கள் வைத்துக் கொள்ளாமல், தங்கங்களை, வெள்ளிகளை நீங்கள் வைத்துக் கொள்ளாமல், காசுகளை, பச்சை நோட்டை, மஞ்ச நோட்டை நீங்க வச்சுக் கொள்ளாம மக்களுக்கு அள்ளி வீசுக. அப்படி செய்தால் நீங்கள் உண்மையாக இந்த ஹதீஸை நடைமுறைப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். பொய்க்கு வாயால சொல்றது ஹதீஸ் வாழ்க்கையில இல்லாத ஒரு சூழ்நிலையை நாங்க பார்க்கிறோம். எனவே நபிமார்களுடைய வாரிசுகளாக உலமாக்கள் இல்லை. இதை இமாம் அல்பானி அவர்கள் சஹி என்று சொன்னாலும் இது சஹியான செய்தி இல்லை. அவருடைய கவனத்துக்கு அந்த அறிவிப்பாளர் சம்பந்தப்பட்ட விமர்சனம் வராமல் இருந்திருக்கலாம். அதனால இந்த செய்தியை நாங்க ஆசிம் இப்னு ரஜா இப்னு ஹைவா என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் சம்பந்தப்பட்ட விமர்சனம் இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கவனத்துக்கு வராமலும் இருந்திருக்கலாம். எந்த வகையிலும் இந்த ஹதீஸ் சஹீஹ் என்று சொல்வதற்குரிய முகாந்திரம் இல்லை. முஸ்னத் அஹ்மதுல, அதே போன்று அபூதாவுதுல, இப்னு மாஜால வரக்கூடிய இந்த அறிவிப்புகள்ல எல்லாம் இதே அறிவிப்பாளர் தொடர்ச்சியாக வருகிறார். வேறு வேறு அறிவிப்புகள், இந்த அறிவிப்பாளர் அல்லாத அறிவிப்புகள் வருகிறது. அதிலேயும் ஏதோ ஒரு விதமான பலவீனம் தொடர்ச்சியாக இருக்கத்தான் செய்கிறது என்பதனால் இந்த செய்தி பலவீனமான செய்தி என்பதுதான் இதற்கு இந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கு பதிலாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம்.